ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்ட்ரிக்ஸ் வித் மாணிக். அரசு வேலை உறுதி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 ரீசெண்டாக நடந்து முடிச்சு இல்லையா, அதோட ஃபுல் சொல்யூஷனை எப்படி ஸ்மார்ட்டாக போடுறது, எப்படி எக்ஸாம் ஓரியன்டாக ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் மட்டும் இல்லை, எல்லா ஆஸ்பிரன்ஸும் பார்க்கணும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம எக்ஸாம் இது இல்லை, இது எதுக்கு நமக்கு அப்படின்றது கிடையாது. மேக்ஸோ ஆப்டிடியூடோ எல்லாத்துலயுமே ஷார்ட்கட்ஸ் இருக்கு. எல்லாமே ஒரே டாபிக்ஸ் தான். ஓகேவா? அதனால எஸ்எஸ்சி ஆஸ்பிரன்ஸும் பாருங்க, ரயில்வே ஆஸ்பிரன்ஸும் பாருங்க. உங்களுக்கும் தேவையான ட்ரிக்ஸ் நிறைய இருக்கு. பேங்கிங் ஆஸ்பிரன்ஸும் பாருங்க. சரியா? ஓகே. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் ரீசனிங் ஓகே தாங்க ஓரளவுக்கு. என்னதான் ஜிஎஸ் தமிழ்ல நிறைய பேருக்கு அதிருப்தி அலையே உருவாயிடுச்சு. நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. பட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 கொஸ்டின் தான் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. ஓகேவா? ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோட அனாலிசிஸ், நான் சொல்றேன். ஓகே. ஸோ ஈஸி அப்படின்னு பார்த்தா 25 கொஸ்டின்ல ஈஸி கொஸ்டின்ஸ் ஒரு 6 பார்த்தே போடலாம். பெண்ணே வைக்க தேவையில்ல, பார்க்கும்போதே 6 கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஃபார்முலா வச்சு நிறைய பேர் மேக்ஸ்னாலே ஃபார்முலா படிக்கணும், இது ஃபார்முலா படிச்சாதான் போட முடியும்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் இல்லைங்க. ஃபார்முலா வச்சு வெறும் 3 கொஸ்டின் தான் ஃபார்முலா தெரிந்தால் மட்டும் போடக்கூடிய கொஸ்டின். மீதி கான்செப்டை வச்சு, உங்களுக்கு ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே 7 கொஸ்டின் போட்டுடலாம். வெறும் கால்குலேஷனை வச்சு பிளஸ் மைனஸ் மல்டிபிளிகேஷன் டிவிஷன் அந்த கால்குலேஷனை வச்சே 7 கொஸ்டின் போடலாம். இந்த 2 கட்டாயமா டஃப். அதை விட்டா நிறைய பேர் விட்டுருப்பீங்க. அதுல ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. கஷ்டமான கொஸ்டின் தான் அது. நிறைய பேர் மற்ற ஆஸ்பிரன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது என்ன கஷ்டமான கொஸ்டின், எனக்கு தெரியாத கஷ்டமான கொஸ்டின். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் இந்த ஆர்டர்ல தான் போவேன். ஓகே, ஈஸியாக தான் போவேன். ஓகே. நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸும் நம்மளோட கோர்ஸ் பத்தி கேட்குறீங்க. எனக்கு செட். ஏன்னா நம்ம எஸ்எஸ்சி ரயில்வேஸ் ஆஸ்பிரன்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. டிஎன்பிஎஸ்சிக்கும் நம்ம கோர்ஸ் நல்லாவே சூட் ஆகும். நிறைய பேர் வாங்கி படிச்சு நல்ல ரிசல்ட் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கொஷின்ஸ் வந்து இங்கிலீஷ்ல மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணுவோம். அது மட்டும் உங்களுக்கு ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈஸி கொஷின்ஸ் பார்க்கலாமா? எஸ். ஸோ ஈஸி கொஷின்ஸ் பார்க்கலாம். நம்ம கோர்ஸ்ல எப்படி நடத்துவோமோ அதே தான். இதோட டெமோவாக கூட எடுத்துக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ். ஓகே. ஸோ நல்ல நல்ல கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்சிஎம்ல இருந்து நிறைய கேட்டிருக்காங்க. எல்சிஎம் நம்பர் சீரீஸ்ல இருந்து நிறைய கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். இதெல்லாம் எப்படி பார்த்த உடனே போடலாம்னா, இங்க பாருங்க, A is to B, B is to C கொடுத்துட்டாங்களா? இப்ப பாருங்க, இதுல A, இதுல B, இதுல B, இதுல C இருக்கா? பியும் பியும் ஒன்னா தான் இருக்கு பாருங்க. இதுல B வரும்போது 7 வருது, இதுல B வரும்போது 7 வருது. ரெண்டும் ஒன்னா தான் இருக்கு. அப்ப நீங்க வந்து இதுல யோசிக்கிறதுக்கு வேலையே இல்லை. அப்ப A is to B is to C அப்படியே ரெடிமேடா எழுதிடலாம். A is to B 3 is to 7, 7ல முடியுது, இங்க B 7ல தான் ஆரம்பிக்குது. அப்ப அப்படியே 6 போட்டு போங்க, முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். ரேஷியோ பிட்வீன் சி அண்ட் ஏ. சி என்ன 6ஆ, ஏ என்ன 3ஆ? அப்ப அடிச்சிங்கன்னா 3:1. 3 2s are 6, சாரி 2 3s are 6, 2 3s are 6, 1 3 is 3. முடிஞ்சா? இதெல்லாம் வந்து கண்டிப்பா மார்க் வாங்கக்கூடிய கொஸ்டின். நீங்க நிறைய பேர் ஆர்டரா அட்டன் பண்ணணும்லாம் நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. எது ஈஸியோ, உங்களுக்கு கையிலே கொஸ்டின் பேப்பர் இருக்கு, எது ஈஸியா ஃபர்ஸ்ட் அதை அட்டன் பண்ணுங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணா ஒரு மாரல் பூஸ்டா இருக்கும். நான் சொன்னல 6 கொஸ்டின் பார்த்தே போடலாம் இந்த மாதிரின்னு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் தேடி கண்டுபிடிச்சு அட்டன் பண்ணுங்க. அதுக்கு ப்ராக்டிஸ் வேணும். எது ஈஸி கொஸ்டின், எது கஷ்டம் கொஸ்டின் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் வேணும். ஸோ ஒரு கொஸ்டின் முடிஞ்சு. இப்போ இது பாருங்களேன், இது பார்த்தா நிறைய பேர் வந்து விட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் படிக்கலையே, டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் என்னடா இது என்னமோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு. பட் இது பாருங்களேன், எவ்வளோ ஒரு சில்லியான ஒரு விஷயமா இருக்குன்னு. சரி, அதுதாங்க மேக்ஸ்ல அப்படிதான் பண்ணுவாங்க கொஸ்டின் பேப்பர் வைக்கிறவங்க. என் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 13 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அந்த நம்பரை தான் கேட்குறாங்க. லீஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ், எக்ஸ் தான் 13ஆல டிவைட் ஆகும்னு சொல்லிட்டு லீஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ். அப்போ ஒரு தகுதி கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அட்டன் பண்ணணும்னா, குரூப் 4னா ஒரு தகுதி இருக்குல்ல. 10th படிக்கணும், 12th படிக்கணும், டிகிரி படிக்கணும், ஒரு எக்ஸாமுக்கு ஒரு தகுதி இருக்கு. அந்த மாதிரி இந்த எக்ஸோட முதல் தகுதியே 13ஆல டிவைட் ஆகணும்னா, இப்போ ஆன்சர்லயும் நம்ம என்ன செக் பண்ணி பார்த்துக்கலாம். 13ஆல எது டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்தாலே உடனே ஆன்சர் வந்துடும். அப்ப நமக்கு நல்லாவே தெரியும் 3 13 13 டேபிள் தெரியணும்னு அவசியம் இல்லை. 3 13 13 தெரிஞ்சா போதும். ஒரு 0 போட்டா உங்களுக்கு கண்டிப்பா இது 13ஆல டிவைட் ஆகும்னு தெரியும். அப்ப இதுக்கு அடுத்து எது 13ஆல டிவைட் ஆகும்? இன்னும் 13 சேர்த்தாதான் இல்லையா? எஸ். ஓகே. அப்ப உங்களுக்கு ஆப்ஷன்ல இதுதான் இருக்குது, 390 இருக்கு. இதுக்கு அடுத்த 13 மல்டிபிள் 403 போகணும். பட் பாருங்க, எல்லாம் பக்கத்துலயே இருக்கு, அக்கம் பக்கத்துலயே ஆள் இருக்காங்க. அப்ப ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். அந்த நம்பர் வந்து 13ஆல டிவைட் ஆகணும்னா இது மட்டும்தான் சான்ஸே இருக்கு. இது மட்டும்தான் சான்ஸே இருக்கு. அப்ப நீங்க இதெல்லாம் போடவே தேவையில்லை. இதெல்லாம் எக்ஸாம்பிள் இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். கோர்ஸ்லயும் நம்ம அதான் சொல்லுவோம். இது வந்து நம்மளோட திறமையை காட்டுறதுக்கான ஏரியா இல்லை, எக்ஸாம்ல மார்க் எடுக்கிறதுக்கான ஏரியா. ஸோ எதெல்லாம் சால்வ் பண்ண வேணாமோ அதெல்லாம் விட்டுருங்க. அதுவும் ஒரு திறமை தான். ஓகேவா? ஸோ குயிக்காக நோட் பண்ணிக்கோங்க.
ஸோ நான் எக்ஸாம் ஓரியன்டாக தாங்க போட போகிறேன். ரொம்ப டீட்டெயில்டு எலாபரேஷன்லாம் கொடுக்க போகிறதில்ல, அதெல்லாம் கோர்ஸில் இருக்கும். சரியா? இங்கே எக்ஸாம் ஓரியன்ட். இப்போ இது பாருங்களேன், இது ரேஷியோஸ் டாபிக். இஃப் த ரேஷியோஸ் ஃபார்ம்டு யூசிங் த நம்பர்ஸ், இதுதான் இந்த நம்பர்ஸ். எப்போ 4 நம்பர் கொடுத்துட்டாங்களோ இது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லலாம். நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லி தரும் போதே இந்த ஃபார்மேட்டில் தான் ஆரம்பிப்போம். 4 நம்பர் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் இருக்குதுன்னா ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்குது. இல்லை ரெண்டு ரேஷியோஸ் இந்த சிம்பிளுக்கு பேர் தான் ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்குன்னா இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்களும் கொடுத்துட்டாங்க, சேம் ஆர்டர் ஆஃப் ப்ரொபோர்ஷனும் கொடுத்துட்டு எக்ஸ் வேல்யூ கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, அப்படியே எடுத்துங்க மேட்ச் பண்ணுங்க. 2:5 x:20. அப்படின்னா என்ன? இஸ்டுனா என்ன? டிவிஷன். இஸ்டுனா என்ன? ஈக்குவல் டு. இதெல்லாம் பேசிக்ல இருந்து படிச்சா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். நீங்க டக்குன்னு ஒரு ரிவிஷன் மாதிரி சொல்றேன். இதெல்லாம் உங்க கண்ணு முன்னாடி வரும் எக்ஸாம்ல நம்ம என்ன போட்டோன்றது. அதனால உங்களுக்கு நான் வந்து டைரக்டா அப்படி சொல்லிடுறேன். இப்படிதான் இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். 1 4 4 4 5 20 2 4 8. கரெக்டா? எஸ். அஃபிஷியல் ஆன்சர் கீ தான். எக்ஸாம் ஜூலை 12 நடந்துச்சு. ஜூலை 21 இப்போதான் அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்திருக்கு. அதனால தான் நம்ம கொஞ்சம் லேட்டாக போடுறோம். சரி, அஃபிஷியல் ஆன்சர் கீ வரட்டும், அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரியா? ஸோ ஆன்சர் 8. இதெல்லாம் இப்போ உங்களுக்கு டைம் தேவைப்படுதாங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே நீங்கள் எக்ஸாமில் இன்னும் கூட டேரெக்டாக இந்த ஸ்டெப் வந்துடலாம். நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக இது எழுதுறேனே தவிர நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் யாருக்கும் எக்ஸாமில் சொல்லித்தர போகிறது இல்லை, மார்க் தான் வாங்க போகிறீங்க. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஸ்டெப் போட்டு உடனே போட்டுருங்க. அதனால தான் இதெல்லாம் ஈஸி கேட்டகரியில் வச்சுருக்கேன். இதெல்லாம் அப்படிதான், இதெல்லாம் பார்த்தே போடலாம். ஈஸி கேட்டகரி இதுவும் அப்படிதான். ஸோ 3 கொஸ்டின் முடிச்சிட்டோமா? இன்னும் 3 கொஸ்டின் ஈஸி கேட்டகரியில் இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். ஐயோ, இதெல்லாம் வந்துங்க பார்த்தே பெர்சன்டேஜ் டாபிக். ஒரு கிளாஸ்ல 80 பேர் இருக்காங்களாம், அதில் 25% ஆப்சண்டாம். அப்போ மீதி எவ்வளோ பேர் ப்ரெசென்ட்னு கேட்குறாங்க. பாருங்க, ரொம்ப சிம்பிள். அப்போ 80ல் 25% என்ன? இதெல்லாம் நிறைய பேர் 25 இப்படிலாம் போடுறீங்க. அவங்களாம் வந்து கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணணும். இது மாதிரி பேசிக்ஸாக யோசிச்சுக்கூடாது, டைம் ஆகும். குறிப்பாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1லாம் இதுவே குரூப் 1 மாதிரி இருந்துச்சு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் குரூப் 1 கொஷின்ஸ்லாம் வந்துச்சுன்னா, இன்னும் டஃப்பான கொஷின்ஸ்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பேசிக்ஸ்லேருந்து போடக்கூடாது. பார்த்தே 25%னா என்ன? கால்வாசி. 80ல் அரைவாசி எவ்வளோ? 40 அரைவாசி. அப்போ அரையில் அரை தானே கால்வாசி. அப்போ இதுதான் கால்வாசி 25%. பார்த்தே சொல்லணும், இதில் கால்வாசி 20ன்னு சொல்லணும். அப்போ 25% ஆப்சண்ட். அப்போ 20 பேர் ஆப்சண்ட் ஆயிருக்காங்க. அப்போ ப்ரெசென்ட் எவ்வளோ வந்திருப்பாங்க? மீதி 60 பேர். அதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த 6 கொஸ்டினை யாராவது விட்டுருந்தீங்கன்னா அதை விட சோகம் இல்லை. ஓகேவா? பாருங்க, இது பாருங்களேன், இது பாருங்க, நம்பர் சீரீஸ். நம்பர் சீரீஸை வச்சு ஒரு 4-5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுதான். அதனால நெக்ஸ்ட் நீங்க குரூப் 2லாம் படிக்கிறீங்கன்னா நம்பர் சீரீஸ், இந்த டேட்டா நம்பர் சீரீஸ், இந்த எல்சிஎம்எஸ்எஃப் இதெல்லாம் வந்து செல்லப்பிள்ளையா இருக்குது டிஎன்பிஎஸ்சி. அதெல்லாம் கண்டிப்பா படிச்சுட்டு போயிடுங்க. நூக் அண்ட் கார்னர் படிச்சுட்டு போயிடுங்க. சீரீஸ். இப்போ இதில் பாருங்க, அடுத்த நம்பர் என்ன அதெல்லாம் கேட்கல. ஹவு மெனி பேர்ஸ் ஆஃப் சக்சசிவ் நம்பர்ஸ். சக்சசிவ் நம்பர்ஸ்னா என்னது? அடுத்தடுத்துன்னு அர்த்தம். சக்சசிவ்னா அடுத்தடுத்து வர நம்பர்ஸ். அப்ப அடுத்தடுத்து வர நம்பர்ஸ்ல எத்தனை ஜோடிகள் பேர் வந்து டிஃபரன்ஸ் வித்தியாசம் வந்து 2 இருக்குன்னு சொல்றாங்க. நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. கொஸ்டின் பேப்பர் நல்லா கிட்ட கண்ணுக்கிட்ட வச்சுக்கணும். எக்ஸாம்ல நல்லா கிட்ட வச்சுக்கிட்டு இந்த பேர் 2 டிஃபரன்ஸ் வருதா? எஸ். இப்போ அடுத்த பேர்னும் போது இதை பார்க்கணும். இதை ஸ்கிப் பண்ணிட்டு 1 2 மட்டும் பார்க்கக்கூடாது. சரியா? இது ஒரு பேர், இது ஒரு பேர், அந்த மாதிரி இந்த மாதிரி போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரி போயிட்டே செக் பண்ணணும். அப்போ செக் பண்ணலாமா? 6 4 2 வருது, ஒரு பேர்னு போட்டுக்கோங்க. 6 4லாம் போட தேவையில்ல. ஒரு பேரோட டிஃபரன்ஸ் 2 வருதுப்பா. அவங்க என்ன சொன்னாங்க? டிஃபரன்ஸ் வித்தியாசம் 2 வரணும். இதுக்கு டிஃபரன்ஸ் 3, இதுக்கு டிஃபரன்ஸ் 1 0 6 டிஃபரன்ஸ் 1 டிஃபரன்ஸ் 3, இதுக்கு டிஃபரன்ஸ் 2 வருது. ஸோ இன்னும் 2 சிக்கிச்சு. இதுக்கு டிஃபரன்ஸ் 1 4, இதுக்கும் 2 5 3க்கும் டிஃபரன்ஸ் 2 8 3க்கு டிஃபரன்ஸ் 5. ஸோ 3 ஜோடிகளுக்கு டிஃபரன்ஸ் வந்து 2 வருது. அதுதான் 3 ஜோடிகள் அப்படின்னு ஆன்சர் சொல்றாங்க. சரியா? ஸோ நோட் பண்ணிக்கிறீங்களா குயிக்கா? ஸோ பாருங்க, இதெல்லாம் வந்து கட்டாயம் மார்க் எடுத்திருக்கு. இது எடுக்கலைன்னா நீங்க இன்னும் ஒழுங்கா படிக்கலன்னு அர்த்தம். இல்லை எக்ஸாம்ல ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, பார்த்து அந்த கொஸ்டின் ஈஸின்றதை கண்டுபிடிக்க மாட்டீங்கன்னு அர்த்தம். செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு கொஞ்சம் கான்செப்ட் பேஸ் பண்ண கொஸ்டின் தான், பட் பார்த்தே போடலாம். ஏ நாட் ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு சி. இது மாதிரிலாம் வந்துச்சுன்னா ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்களேன். ஏன் யோசிச்சிட்டே இருக்கீங்க? ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்களேன். A2 எடுத்துக்கோங்க. ஏவும் பியும் நாட் ஈக்குவல்னு சொல்றாங்க. அப்ப B 3ன்னு எடுத்துக்கோங்க. ஏவும் பியும் நாட் ஈக்குவல், அப்ப B 3ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்ப என்ன சொல்றாங்க? பியும் சியும் நாட் ஈக்குவல் சொல்றாங்க. பியும் சியும் நாட் ஈக்குவல் சொல்றாங்க. அப்ப C வந்து 4ன்னு எடுத்துக்கோங்களேன். ஏன்னா பியும் சியும் நாட் ஈக்குவல். இப்படி எடுத்துக்கலாமா?
இப்படி மட்டும் தான் எடுத்துக்க முடியுமா? அதான் யோசிக்கும் போது நாலா பக்கமும் யோசிக்கணும். நீங்க என்ன எடுத்தீங்க? ஏவை 2 எடுத்தீங்க, பியை 3 எடுத்தீங்க. இதுவும் சியும் ஈக்குவலா இருக்காது. அப்ப மறுபடியும் இங்க 2 கூட எடுக்கலாம்ல. நாட் ஈக்குவல். ஏன்னா என்ன சொன்னாங்க? பியும் சியும் நாட் ஈக்குவல் தான் சொல்றாங்க, ஏவும் பியும் நாட் ஈக்குவல் தான் சொல்றாங்க. ஏவும் சியும் நாட் ஈக்குவலா இருக்குன்னு அவங்க சொல்லல. அப்ப இந்த ரெண்டு கேஸ்ல எப்படி வேணா இருக்கலாம்ல. எஸ், அதுதான் அவங்க கேட்கறாங்க. அப்ப அப்ப உங்களுக்கு பி நாட் ஈக்குவல் டு ஏ நாட் ஈக்குவல் டு சியா? இப்ப இதை வச்சு பாருங்க. இதுல இருந்து எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்க. இப்ப இதை வச்சு பாருங்க. பி நாட் ஈக்குவல் டு ஏ. ஆமா, பி நாட் ஈக்குவல் டு ஏ நாட் ஈக்குவல் டு சியான்னு கேட்கறாங்க. ஏவும் சியும் நாட் ஈக்குவலா? அப்படி அவங்க கொடுக்கவே இல்லை. அப்ப ஏவும் சியும் பாருங்க இங்க ஈக்குவல் கூட வருது. ஏவும் சியும் ஈக்குவல் கூட வரலாம். அதனால இதை நீங்க இந்த ஆப்ஷனை சொல்ல முடியாது. ஷூரா? ஏபிசிஆர் டிஸ்டிங்க்டானது மூணுமே வெவ்வேற தனித்தனி பிராணிகள் அப்படின்னு சொல்றாங்க. இல்லையே, சேமா கூட வருதே, தப்பு. ஏவும் பியும் சியும் ஈக்குவல் எப்படிங்க வரும்? தப்பு. இது கரெக்ட். ஏவும் சியும் ஈக்குவலாகவும் வரலாம், இந்த கேஸ் மாதிரி ஈக்குவலாகவும் வரலாம், இந்த கேஸ் மாதிரி நாட் ஈக்குவலாகவும் வரலாம். ஏசி இதுதான் கரெக்ட். இது லாஜிக். ஜஸ்ட் ஒரு லாஜிக்கை வச்சு போடக்கூடிய ஒரு ஈஸியான சம். ஸோ குயிக்காக நோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் போட்டா பாருங்க, 6 கொஸ்டின் முடிச்சிட்டோம் அதுக்குள்ள. ஓகேவா? ஸோ எக்ஸாம்ல இன்னும் ஸ்பீடா போடலாம். அப்ப அதெல்லாம் கண்டிப்பா எடுத்துக்கணும். இப்போ ஃபார்முலா பேஸ் பண்ணி ஒரு 3 கொஸ்டின்ஸ். ஏன்னா நம்ம ஃபார்முலா படிப்போம் நிறைய, அதை பேஸ் பண்ணி ஒரு 3 கொஸ்டின் தான் வந்திருக்குது. இப்போ பாருங்க, இது சம். இது லைக் இதுவும் சீரீஸ் தான், அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏபின்னு ஒண்ணுமே இல்லை. இதோட ஃபார்முலா என்னன்னா, சம் கேட்கறாங்களா? சம் கேட்டாலே இந்த சம்மோட ஃபார்முலா என்னன்னா n/2 a + l. இதுல எது என்னென்னு புரிஞ்சு படிக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஒரு சீரீஸ் இருக்குன்னா அதுல முதல் நம்பரை நம்ம ஏன்னு சொல்லுவோம், கடைசி நம்பரை நம்ம எல்னு சொல்லுவோம். ஓகே, பேர் வைக்கிறது. ஓகேவா? முதல் நம்பரை ஏன்னு சொல்லுவோம், கடைசி நம்பரை எல்னு சொல்லுவோம். இதுல முக்கியமான விஷயமே இப்படி போகுதுல்ல, டிஃபரன்ஸ் இதை டின்னு சொல்லுவோம். அதாவது 1ல இருந்து 3க்கு என்னங்க டிஃபரன்ஸ்? 2 டிஃபரன்ஸ். அதே 2 தானே இங்கேயும் டிஃபரன்ஸ் இருக்கு, இதான் டிஃபரன்ஸ் டின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், இதுல இருந்து இந்த சீரீஸ்ல மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், அதை தான் என்னன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதை இப்போ உங்களுக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தெரிஞ்சதுன்னா நீங்க எண்ணை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ், அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுல எண் எப்படி கண்டுபிடிக்கிறது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா புரியுதாங்க? ஒரு சம்மேஷன் வேணும்னா n/2 a + l இதான் ஃபார்முலா. ஏனா என்ன, எல்னா என்ன, என்னனா என்ன, டியும் இருக்குது. ஓகே, அதுவும் படிச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதுல சிம்பிளா நான் n எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்றேன். ஏன்னா ஏ தெரியுது, ஏ என்ன 1, எல் என்ன 55. ஸோ இது தெரியுது, n தான் தெரியல. சிம்பிள். ஒன்று தெரியலன்னா சிம்பிளா தெரிஞ்சதை வச்சு யோசிங்களேன். இப்போ இதுல 3 நம்பர்ஸ் இருக்கா? பார்த்த உடனே எண்ணிட முடியுதா? n3 தான் சொல்றீங்களா? 3 நம்பர்ஸ் தான் இருக்குன்னு சொல்றீங்களா? அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? இந்த சீரீஸ்ல சொல்றேன். இந்த சீரீஸ்ல லாஸ்ட் நம்பர், ஆட் நம்பர் சீரீஸ்ல லாஸ்ட் நம்பரை ஒன்று ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுங்க. வந்துருச்சா? 5 + 1/2 3, 6/2. இப்போ ஒரு வேலை ஒரு 5 நம்பர் கொடுக்குறாங்க, அப்ப இதுல என்னங்க 5 நம்பர். எப்படி கண்டுபிடிக்கலாம்? லாஸ்ட் நம்பரை ஒன்று ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுங்க. வந்துருச்சா? இதான் லாஜிக். இது பழக இந்த டீட்டெயிலாக படிக்க வந்துடும். அப்போ இதுலையுமே நீங்கள் என்ன பண்ணுங்க, லாஸ்ட் நம்பர் 55 ஒன்று ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் அதான் n. ஓகேவா? ஸோ n என்ன வரும்? 56/2 28 வரும். 56/2 28 வரும். கரெக்டா? 56/2 28 வரும். ஸோ போட்டுக்கலாமா? n = என்ன? ஸோ புரியுதாங்க? இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகேவா? ஸோ 58/2 என்னங்க வரும்? 28. ஸோ 28/2 யாரும் அவசரப்பட்டு 2ஆல் டிவைட் பண்ணாதீங்க. இதை ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் போடுங்க. ஏன் சார் 2ஆல் டிவைட் பண்ணக்கூடாது? 14 × 56னா நீங்க மல்டிப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க. நான் சொல்றேன், இதை 2ஆல் அடிக்கிறதுக்கு இதை 2ஆல் அடிச்சிங்கன்னா 28 வந்துருது இல்லை? 28² எல்லாருக்குமே தெரியும்ல, ஸ்கொயர்ஸ் படிச்சிருவீங்கல்ல. காம்படிட்டிவ் எக்ஸாம் போறீங்கனாலே ஸ்கொயர்ஸ் படிச்சிருவீங்கல்ல. ஸோ அட்லீஸ்ட் 30க்குள்ளேயாச்சும் ஸ்கொயர்ஸ் படிச்சுக்கணும். ஸோ அப்படி போகும்போது டேரெக்டாக உங்களுக்கு 784 வந்துடும். ஈஸியா? ஸோ பாருங்க, ஒரு ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா, ஒரு லாஜிக் தெரிஞ்சதுன்னா நீங்க ஒரு மார்க் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இதுவும் ஈஸி தான், கொஞ்சம் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அடுத்த கொஸ்டின். இப்போ இவரை பாருங்களேன், அதான் சொன்னேன், LCM HCFன்றது மஸ்ட், படிக்காம போவே கூடாது. சிம்பிளுங்க. ஒரு ஃபார்முலா சொல்றேன். 2 நம்பர் இருக்கு, ஏபின்னு 2 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ 2 நம்பர் ஏபின்னு இருக்கு. அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, அந்த 2 நம்பரோட எல்சிஎம் ஆஃப் ஏபி அதையும் அந்த 2 நம்பரோட ஹெச்சிஎஃப் ஆஃப் ஏபி அதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா ரெண்டும் என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். இது ஃபார்முலா கண்டுபிடிச்சு வச்சுட்டாங்க, அதை அப்ளை பண்ண ஆன்சர். சரியா? எஸ்.
இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 நம்பர் இருக்கா, 3:4. அதை நீங்க என்னவா எடுத்துக்கோங்கன்னா, ஏன்னா ரேஷியோல இருக்கு. ஸோ நம்பர்ஸா எடுக்கணும்னா எக்ஸ் எடுத்துக்கோங்க. சரியா, எக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த 2 நம்பர் என்னது, 3x × 4x. ஓகேவா? எல்சிஎம் கொடுக்கல, ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க. ஹெச்சிஎஃப் என்ன, 4. அப்ப எல்சிஎம் கேட்குறாங்க. எல்சிஎம் என்ன வரும், 4 ஆல் அடிங்க, 4 ஆல் அடிங்க. 1 4 is 4, 1 4 is 4. அப்ப எல்சிஎம் என்ன வரும், 3x². என்னடா எக்ஸ் தெரியலையே, ஆன்சர்லாம் ஹோல் நம்பரா கொடுத்துருக்காங்க, பயப்படாதீங்க. ஒரு சின்ன அதான் சொல்றேங்க, உங்களுக்கு என்னதான் ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணாலும் கான்செப்ட் தெரியணும். அதனால தான் ஃபார்முலாவே புரிஞ்சு படிங்கன்னு சொல்றது. இந்த ஃபார்முலா படிச்சுட்டு அப்படியே போயிடாதீங்க. எல்சிஎம்னா என்ன, ஹெச்சிஎஃப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு படிச்சாதான் அந்த சாப்டரே முடியும். ஏன்னா பாருங்க, இங்க வந்து ஸ்டக் ஆயிட்டீங்க பாருங்க. இங்க வந்து இப்படி வந்து எல்சிஎம்மோட ஸ்டக் ஆயிட்டீங்க. இப்போ எக்ஸ் உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, சிம்பிள். ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்காங்களா 4. ஹெச்சிஎஃப்னா என்ன, 2 நம்பரோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்ப 3xலையும் 4xலையும் ஹையஸ்டா இருக்கிற காமன் ஃபேக்டர் என்ன, 3லயும் 4லயும் ஏதாவது காமனா எடுக்க முடியுமா, எதுவுமே எடுக்க முடியாது. அப்ப இந்த ரெண்டுத்துலயும் இருக்கிற ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரே இந்த எக்ஸ் மட்டும்தான். அப்ப இந்த எக்ஸை தான் 4ன்னு சொல்றாங்க. புரியுதா? அப்ப எக்ஸை தான் 4ன்னு சொல்றாங்கன்னா நீங்க 3xக்கு பதிலாக 4 போட்டுக்கலாம். அப்ப 3 × 16, அப்ப 48 தான் ஆன்சர். புரியுதோ, ஆன்சர் புரியுதுங்களா? அப்ப நீங்க ஃபார்முலா என்னதான் தெரிஞ்சாலும் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகும்போது அகைன் உங்களை கான்செப்ட் தான் ஹெல்ப் பண்ணி கூட்டுப்போம். ஸோ ஆன்சர் இஸ் 48. ஓகேவா? ஸோ சிம்பிளான ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ண ஒரு கொஷின். சரியா? இதுதான் கோல்டன் ரூல். இப்போ இது கொஞ்சம் டஃப் கேட்டகரியில் கூட வச்சிருக்கலாம். பட் நான் வந்து அந்த அளவு டஃப் இல்லை. ஓகேவா? இதெல்லாம் வந்து பேங்கர்ஸ், எஸ்எஸ்சி ஆஸ்பிரன்ஸ்லாம் கொஞ்சம் குயிக்காக போட்டுருவீங்க. டிஎன்பிஎஸ்சி லெவலில் கொஞ்சம் டஃப் தான், பட் பார்க்கலாம். டிவைட், இந்த வேல்யூவை டிவைட் பண்ணும், 2 பேருக்கு டிவைட் பண்ணும், ஏக்கும் பிக்கும் டிவைட் பண்ணும். ஸோ தட் தி அமௌண்ட் ஆஃப் ஏ, அமௌண்ட் தான் என்னங்க, ஃபைனலா கை கிடைக்குது இல்ல, வட்டியெல்லாம் சேர்த்து கிடைக்குது இல்ல, அதான் அமௌண்ட் ஏ, அமௌண்ட் ஆஃப் ஏ. இப்ப இது என்னது, பிரின்சிபல். இந்த 2602 பிரிக்கிறீங்க, ஏக்கு 1 கொடுக்குறீங்க, பிக்கு 1 கொடுக்குறீங்களா, இதெல்லாம் பிரின்சிபல், முதல் அசல். அமௌண்ட்ன்றது ஃபைனல் ரிட்டர்ன் வர அமௌண்ட் அட் த எண்ட் ஆஃப் 6 இயர்ஸ், 6 வருஷம். ஓகேவா? ஏக்கு 6 வருஷத்துக்கு டைம், ஈக்குவல்ங்கிறாங்க. அப்ப இதை வச்சுதான் நம்ம ஈக்குவேஷன் போடணும், ஈக்குவல்ங்கிறாங்க. இவருக்கு வர அமௌண்ட்டும், ஏக்கு கிடைக்கிற அமௌண்ட்டும் பிக்கு கிடைக்கிற அமௌண்ட்டும், பிக்கு 8 வருஷம் டைம், ரெண்டும் ஈக்குவலுங்கிறாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க, ரேட் பர்சன்ட் சொல்லிட்டாங்க. அப்ப ரேட் பர்சன்ட் சொல்லிட்டாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் சொல்லிட்டாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் இவருக்கு சொல்லிட்டாங்க, பிரின்சிபல் பிரிச்சுக்கலாம், அமௌண்ட்டை வச்சு ஃபார்முலா போடும். எது ஈக்குவல் சொல்றாங்க. அப்ப புரிதா? இந்த கொஸ்டினை படிக்கும் போதே உங்க மைண்ட்ல ஃபார்முலா ஓடணும், எப்படி ஈக்குவேஷன் போடுறதுன்னு ஓடணும். புரியுதா? அப்போ ஒரு அமௌண்ட்டை நான் ஏபிக்கு பிரிக்க போறேன், பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ண போறேன். ஏக்கு 6 வருஷத்துக்கு, பிக்கு வந்து 8 வருஷத்துக்கு, 2 பேருக்குமே 4% ஒரு வருஷத்துக்கு வட்டி தான். ஃபைனல் அமௌண்ட் தான் ஈக்குவல். இந்த வார்த்தை எதுக்குன்னு பார்க்கணும். அமௌண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் பி. அப்ப நீங்க ஃபார்முலா போடும்போதே அமௌண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் பி, இப்படிதான் ஆரம்பிக்கணும். அப்ப அமௌண்ட் ஃபார்முலா என்னங்க, பி இன்டூ 1 பிளஸ் ரேட் பர்சன்ட் ஆர் பை 100, 1 பை ஆர் பை 100 ஹோல் பவர் நம்பர் ஆஃப் இயர்ஸ். இதுதான் வந்து அமௌண்ட்டோட ஃபார்முலா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இந்த ஃபார்முலா தான். இது ஃபார்முலா தெரிஞ்சாதான் போட முடியும். அப்ப ஏக்கு இருந்த அமௌண்ட்டும் பிக்கு இருந்த அமௌண்ட்டும் சேம்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப அப்படியே ஏக்கு எவ்வளோ பிரின்சிபல், ஏக்கு எவ்வளோ ரேட் பர்சன்ட், ஏக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸ். இந்த ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணிக்கலாம், டைரக்டா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிருக்கலாம். பட் பரவாயில்ல, விடுங்க, எழுதிட்டேன். ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, அதை பார்த்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எவ்வளோங்க இப்போ பாருங்க ஆஸ்பிரன்ஸ், ஏக்கு எவ்வளோ பிரின்சிபல் தெரியாது, ஏதோ ஒரு அமௌண்ட்டை பிரிச்சாங்கன்னு தானே சொல்றாங்க. இந்த 2602 அப்படி பிரிச்சிருக்காங்க. அப்ப ஏக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா, எனக்கு எவ்வளவு வச்சாங்கன்னு தெரியல, ஏக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா. அப்ப இதுல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கணும், பிக்கு அப்ப ஒய்னு வச்சுக்கலாம் சார், அப்படி சொல்லக்கூடாது. அப்ப நீங்க கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இல்லைன்னு அர்த்தம். இது பாருங்க, 2602 ஏக்கு பிக்கு பிரிக்கிறாங்களா, அப்ப ஏக்கு நான் எக்ஸ்ன்னு சொன்னா, அப்ப பிக்கு என்ன வரும், இந்த அமௌண்ட்ல எக்ஸ் போக மீதி. எப்பயுமே புதுசா வேரியபிள்ஸை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது, வேரியபிள்ஸ் அப்படியே வர வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. எக்ஸ் போட்டு ஒய் ஜாலியா போட்டுறக்கூடாது, சம் சால்வ் ஆகாது. அப்ப 2602 ஏக்கு நீங்க எக்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த எக்ஸை போக மீதி எதனா பி கொடுத்துருப்பீங்க, அப்ப எக்ஸை வச்சே போடணும். புரியுதுங்களா? அப்ப இது எக்ஸ்னா இது வந்து 2602 மைனஸ் எக்ஸ், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. 1 பிளஸ் 2 பேருக்குமே 4% தான் வட்டி, ஸோ 4/100. இவருக்கு 6 வருஷமா,
இவருக்கு 6 வருஷம், இவருக்கு அதே 4%, இவருக்கு 8 வருஷம் தானே. எஸ், அவ்வளோதான் முடிஞ்சு. இதுக்கப்புறம் கொஸ்டின் பார்க்காதீங்க, நான் இதை வச்சு டப்னு சால்வ் பண்ண போறேன். இப்போ நம்ம 2 இன்வெஸ்ட் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஏக்கு எவ்வளோ இன்வெஸ்ட், ஏக்கு எவ்வளோ பிரின்சிபல், அதான் ஆன்சர்ல 2 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் குயிக்காக போடுறேன், அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இதில் பியூட்டி என்னன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆக போகுது. இந்த பேஸும் இந்த பேஸும் ஒன்று தான், அதனால பவரை கேன்சல் பண்ணிக்கலாம். சாரி, பவரை கேன்சல் பண்ணிக்கலாம். 6 அடிச்சுட்டு இங்க 6 போக மீதி 2 தெரியும்லங்க. இப்போ எக்ஸ் பவர் 6ன்னு இருக்கு, இந்த பக்கம் எக்ஸ் பவர் 8ன்னு இருக்குன்னா 6 அடிச்சுட்டு 6 போக மீதி 2ன்னு போட்டுக்கலாம். அதை தான் நான் பண்ணியிருக்கேன். அப்ப இது ஃபுல்லா காலி ஆயிடுச்சு, 6மே போயிடுச்சு, அங்க 2 இருக்கு. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 2602 மைனஸ் எக்ஸ். இது வந்து கேன்சல் அடிங்க. 1 4 is 4, 25 4 is 100. இப்போ 25 + 1 26/25 ஹோல் பவர் 2, அவ்வளோதான். அப்போ 25 ஸ்கொயர்னு இந்த பக்கம் வரும், 625 எக்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் குயிக்காக பண்ணுங்க. அப்போ இங்கே 26 ஸ்கொயர்னா 676. 676 வந்துருச்சா? இது வந்து 676 வந்துருச்சுன்னா இது கூட மல்டிப்ளை ஆகும்போது இது கூட ஒரு 2602 கூட ஒரு வாட்டி மல்டிப்ளை ஆகும், மைனஸ் 676 வந்து எக்ஸ் கூட ஒரு வாட்டி மல்டிப்ளை ஆகும், உள்ள இருக்க 2 கூடயும் மல்டிப்ளை ஆகும். இது இங்கே வந்துடும், அதான் இங்கே போட்டிருக்கேன். இது அப்படியே உள்ள மல்டிப்ளை ஆகுது. இப்போ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? தேவையில்லாமல் இதை மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிறது. தேவையில்லாமல் மல்டிப்ளை பண்ணி வாழ்க்கையை வந்து ரொம்ப கஷ்டமாக்குறது. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே விட்டுடணும். ஓகேவா? என்ன சார் அப்படியே விட்டா எப்படி சால்வ் ஆகும்னா, சால்வ் ஆகும். அதுதான் நம்ம கோர்ஸ்லையுமே அதான் சொல்லுவோம். கேல்குலேஷனை கொஞ்சம் வேற மாதிரி பண்ணுங்க அப்படின்றது. இப்போ பாருங்க, இதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு இந்த சம்மே வெறுத்துருங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணாதீங்க, அப்படியே வைங்க. இதை இங்கே கொண்டு வாங்க. 676 ஆட் பண்ணுங்க. எக்ஸ் தானே ஆட் பண்ணால் என்ன வருது? எக்ஸ் 1 9 10 12 13. இப்போ அதிர்ஷ்ட தேவதை வந்து உங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரியும் பாருங்க. எப்படின்னா, இதை மல்டிப்ளை பண்ணாமல் விட்டீங்கன்னா இது 1301. அதை அப்படியே கொஞ்சம் டபுள் பண்ணுங்க. 1300 டபுள் பண்ணா 2200, 1 டபுள் பண்ணா 2, இதோட டபுள் தான் இது. பாத்தீங்களா? அடிச்சிருந்தா தெரிஞ்சிருக்குமா? மல்டிப்ளை பண்ணியிருந்தா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? எஸ், அவ்வளவுதான். அப்போ எக்ஸோட ஆன்சர் என்ன? 6 2s are 12, 7 2s are 14 15, 6 2 are 13, 1352. இதாங்க எக்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட். ஆப்ஷன்ல பாத்துலாமா? எக்ஸ்னா என்னது? ஏக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட். இதான் பிரின்சிபல் ஆஃப் ஏ. பாத்துலாமா? 1352 ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? நோட் பண்ணிக்கிறதா நோட் பண்ணிக்க. நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்றேன். 1352 1352 1352 1352. அவ்வளோதான். இது நீங்கள் செகண்ட் கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணதில் 1352 வர ஒரே ஆப்ஷன் இதுதான். இல்லை ஏதாவது 2 இதுவும் 1352 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இதை வந்து அந்த டோட்டல் வந்து மைனஸ் பண்ணும். எவ்வளோ டோட்டல்? 2602 அப்படின்னு சொல்லிடுறேன். ஒருவேளை அப்படி கொடுக்கலாம்ல. 2602லேருந்து ஏக்கு கொடுத்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணால் பி கொடுத்த அமௌண்ட். ஸோ 0 5 2 1 1250 வந்துருச்சா? ஸோ இது வந்து நீங்கள் இந்த இடத்துல போட தேவையில்லை, ஏன்னா 1 மேட்ச் ஆனாலே போதும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளியர் நோட் பண்ணிக்கோங்க குயிக்காக. ஸோ திருப்பி நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன். யாராவது பாஸ் பண்ணி நோட் பண்ணணும்னா அந்தந்த ஸ்டெப் நோட்டிஃபிகேஷன் அந்தந்த ஸ்டெப்பு தான் நோட் பண்ணி. சரியா? ஸோ சூப்பர். இதோட உங்களுக்கு வந்து ஃபார்முலா முடியுதுங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஃபார்முலா தெரிந்தால் மட்டுமே போடக்கூடியதுன்னா அதுதான். மீதி எல்லாமே நான் கான்செப்ட் வச்சே போட்டு காட்டுறேன். 7 கொஸ்டினை கான்செப்ட் வச்சு போட்டு காட்டுறேன். குயிக்காக கொஞ்சம் கான்செப்ட்னும் போது நீங்கள் கொஞ்சம் குயிக்காக அந்த கான்செப்டை என் கூட ரெக்கலெக்ட் பண்ணணும். இது வந்து டைஸ் பேஸ் பண்ண சம். பகடைகளை உருட்டணும். இப்போ ஒரே டைஸ் தாயம் தான். அதை டிஃப்ரெண்ட் பொசிஷன்ல காமிச்சிருக்காங்க. அப்போ இந்த மாதிரினா என்ன கேட்பாங்கன்னா, ஆப்போசிட்ஸ் கேட்பாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த நம்பர் ஆன் த ஃபேஸ் ஆப்போசிட் ஆன் த ஃபேஸ் ஷோயிங் 2. அப்போ 2க்கு பின்னாடி என்னப்பா இருக்கு? இந்த 2க்கு பின்னாடி ஒன்று இருக்கும்ல. இப்படி பார்த்தீங்கன்னா இப்படிதானங்க இருக்கும், இப்படிதானே இருக்கும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது நம்ம டீட்டெயிலாக நம்ம நடத்திருப்போங்க. அதில் லாஜிக் மட்டும் சொல்றேன். சிம்பிள். ஏதாவது 2 சூஸ் பண்ணுங்க. அதுல 2 கண்டிப்பா இருக்கணும், ஏன்னா 2ஓட ஆப்போசிட் தான் கேட்குறாங்க. அப்ப 2 கண்டிப்பா இருக்கணும். உதாரணத்துக்கு நான் இதை சூஸ் பண்றேன்னு வைங்களேன். 2 பாருங்க, 2 கண்டிப்பா இருக்கணும். 2 ரூல்ஸ் இருக்கு. 2 மஸ்ட். நமக்கு என்ன எதோட ஆப்போசிட் கேட்குறாங்களோ அது கண்டிப்பா இருக்கணும். இன்னொன்னு, அந்த 2 டைஸ்லயும் காமனா எனி ஒன், ஏதா ஒன்று தான், ஒன்லி ஒன், எனி ஒன் தான் காமனா இருக்கும். அது 2 தான் காமனா இருக்கணும் இல்லைங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃபேஸோட ஆப்போசிட் கேட்குறாங்கன்னா அவங்க எத்தனை இமேஜ் வேணா கொடுக்கட்டும். நீங்க அந்த 2 இருக்க மாதிரி எதையா 2 இதை கூட சூஸ் பண்ணலாம். சரி, இப்போ பாருங்களேன், இது 2 நான் ஏன் சூஸ் பண்ணலன்னு சொல்றேன். இது 2 கூட சூஸ் பண்ணலாம். 2 நம்மளுக்கு தேவையான 2 இருக்கு. பட் அந்த 2த்துல காமனா ஒன்லி ஏதாவது ஒன்று தான் இருக்கணும். இப்போ இதுல பாருங்களேன், 2வும் காமனா இருக்கு, 3யும் காமனா இருக்கு. அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு தேவையான 2வும் இருக்குது. இது 2த்துக்கும் காமனா பாருங்க. காமனா பார்த்தா எது காமனா இருக்கு? 5 மட்டும் தான் காமனா இருக்கு, வேற எதுவும் காமனா இல்லை.
நல்லா புரிஞ்சுதா? எஸ். இப்போ இதை எடுத்துட்ட பிறகு ஏதாவது ரெண்டை சூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா எல்லாமே ஒன்று தானேங்க, எல்லாமே ஒரே டைஸ் தான், வேற வேற பொசிஷன்ஸ் தான். அப்போ இதை எடுத்து கொண்டு வந்து என்ன பண்ணுன்னா, அந்த காமனா இருக்குல்ல அதை பேஸா வைங்க. இப்போ இந்த டைஸை நான் எடுத்துட்டு வரேன். இந்த டைஸை எடுத்துட்டு வந்து இந்த காமனா என்ன இருந்துச்சு? 5 தான் காமன். சரி, அந்த 5 காமன்ல இருந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணும். நல்லா கவனிங்க, கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுங்க. 5 அடுத்து என்ன? 4 அப்படியே எழுதணும். 5 கடிகாரம் மாதிரி 5 4 3. அதே மாதிரி அந்த டைஸ்க்கு எழுதுங்க. 5ல இருந்து இங்க 5னா இங்கேயும் 5 தான். 5 2 6 5 2 6 அவ்வளவுதான், முடிஞ்சா? காமனாக இருக்கிறத எடுத்து கிளாக் வைஸ் ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக எழுதணும். இப்போ 4ஓட ஆப்போசிட் 2, இதான் மீனிங். 4ஓட ஆப்போசிட் 2, 3ஓட ஆப்போசிட் 6, 5ஓட ஆப்போசிட் என்னன்னா 5ன்னு சொல்லக்கூடாது. மீதி என்ன மிஸ் ஆகுது? 1 தானே மிஸ் ஆகுது. அப்போ எதையாவது ஒன்று அடிச்சுட்டு 1 போட்டுருங்க. 5ஓட ஆப்போசிட் 1, சிம்பிளுங்க. அப்போ எது கேட்டாலும் எழுதலாம். 2ஓட ஆப்போசிட் கேட்டால் 4, 4ஓட ஆப்போசிட் கேட்டால் 2, 3ஓட ஆப்போசிட் 6, 6ஓட ஆப்போசிட் 3, 5ஓட ஆப்போசிட் 1, 1ஓட ஆப்போசிட் 5. ஸோ 2ஓட ஆப்போசிட் 4. முடிஞ்சா? சிம்பிள் தானே? எஸ். ஸோ இந்த மாதிரி வந்தால் கண்டிப்பாக நீங்கள் கான்செப்ட் இதில் ஏதாவது ஃபார்முலா தேவைப்படுச்சா? ஜஸ்ட் கான்செப்ட், அவ்வளோதான். இதெல்லாம் ரீசனிங்க, அதனால ஜாலியாக இருக்கும். பசிலுங்க சிம்பிளாக. எங்கே பாருங்க, டி எத்தனை பேர்? 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6 பேர் ரோல உட்காடுறாங்க. இதான் இது, ஓகேவா? ஐஎன்எம் ஆர் இந்த சென்டர். இதுல எதுங்க சென்டர்? இது ரெண்டு தான் சென்டர். அப்ப ஐஎன்எம் இப்போ 1 இப்படி இருக்கலாம், இல்ல இப்படி இருக்கலாம், பட் இவங்க ரெண்டு பேர் தான் சென்டர். ஓகே. அண்ட் எஃப் அண்ட் டி ஆர் அட் த பிகினிங் அண்ட் அட் த எண்ட். தெளிவா சொல்லிட்டாங்க. எஃப் வந்து பிகினிங், டி வந்து எண்டு. அப்ப எஃப் வந்து பிகினிங், டி வந்து எண்டு. சூப்பர். ஜி இஸ் சிட்டிங் ஆன் த லெஃப்ட் ஆஃப் டி. ஜி இஸ் சிட்டிங் ஆன் த லெஃப்ட் ஆஃப் டி. அப்ப ஜி இஸ் சிட்டிங் ஆன் த லெஃப்ட் ஆஃப் டி. அப்ப வீதி யார் இங்க? டி எஃப் ஜி ஹெச்ஐஎம், ஹெச். அவ்வளவுதான். இப்ப என்ன கேட்கறாங்க? ஹூ இஸ் சிட்டிங் ஆன் த ரைட் ஆஃப் எஃப்? ரைட் ஆஃப் எஃப்னா ஹெச் தான். பாருங்களேன் எவ்வளோ கான்செப்ட் ஈஸியாக வருது. அவ்வளோதான். இது வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லுவோம். இதில் நிறைய சம்ஸ் நம்ம கோர்ஸில் டீல் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான். இப்போ இது பாருங்களேன், இதெல்லாம் வந்து கேல்குலேஷனே பண்ணக்கூடாது. பியோர் கேல்குலேஷன்னா ரொம்ப பண்ணக்கூடாது, பியோர் கான்செப்ட். ஒரு பர்சன் வந்து பென்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு, 4 பேர் 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. எந்த ரேஷியோலனா இந்த ரேஷியோவில். எப்பயுமே இந்த மாதிரி மிக்சட் ரேஷியோ வச்சு சம்ம போடவே கூடாது. ஐ மீன் ஃப்ராக்ஷன் ரேஷியோஸை வச்சு சம் போடவே கூடாது. அதை நீங்கள் ப்ராப்பராக வேல்யூஸாக மாற்றணும். எப்படி மாற்றணும்? இது எல்லாத்தோட எல்சிஎம் கண்டுபிடிங்க. 3 4 5 6 என்னங்க எல்சிஎம்? சிம்பிளாக பார்த்தே சொல்லலாமே. 3 4 6க்கு 6 எல்சிஎம். ஓகேவா? சாரி, 3 4 6க்கு 12 எல்சிஎம். அப்போ இந்த 3த்துக்கும் சேர்த்து 12 போட்டீங்க. மீதி என்ன இருக்கு? 5. 12க்கும் 5க்கும் 60 தான் எல்சிஎம். இப்போ 60 தான் எல்சிஎம். இதெல்லாம் டீட்டெயிலாக ஹவு டு ஃபைண்ட் எல்சிஎம்ல பார்த்தே எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருப்பேன். இது 3த்துக்கும் 12 5, ஸோ 60. ஸோ அதெல்லாம் டீட்டெயிலாக பாருங்க. அப்போ 60ஆல ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணால் 3 3 கேன்சல் ஆகி 20 வரும், 4 கேன்சல் ஆகி 15 வரும், 5 கேன்சல் ஆகி 12 வரும், 6 கேன்சல் ஆகி 10 வரும். அப்போ இது நல்லா இருக்கா? இது எவ்வளோ மங்களகரமாக இருக்கு பார்க்க. இது பாருங்க, இப்படி தான் வச்சுக்கணும் ரேஷியோவை. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு பர்சன் 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு, அப்போ ஏக்கு 20 தருவார், பிக்கு 15 தருவார், சிக்கு 12 தருவார், டிக்கு 20 தருவார். அப்போ என்ன கேட்குறாங்க? தென் த மினிமம் நம்பர் ஆஃப் பென்ஸ் எ பர்சன் ஷுட் ஹேவ். அப்படின்னா என்னன்னா, எல்லாருக்கும் இவ்வளோ தரணும்னா இந்த ரேஷியோவில் தானேங்க தந்தாகணும். இவருக்கு 20 தந்தா இவருக்கு 15. புரியுதா? இவருக்கு 25 இவருக்கு 15. ஒருவேளை இன்டூ 2, எல்லாத்துக்கும் இன்டூ 2 பண்ணீங்கன்னா ரேஷியோனா என்னங்க? ஈவனா மல்டிப்ளை பண்ணோம். இவருக்கு 40 தந்தா இவருக்கு 30, இவருக்கு 24, இவருக்கு 20. இப்படிதான் போயிட்டே இருக்கும். 3 போட்டா வேற. பட் அவங்க கேட்கறது மினிமம். மினிமம்னா அப்ப இதுவே தானே, எதையும் மல்டிப்ளை பண்ணாம மினிமம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பென்ஸ் எவ்வளோ? மினிமம் எல்லாருக்கும் தரணும். இதுதான் மினிமம் தர முடியும். அப்போ 20 + 15 என்னது? 35. 35 45 47 57. 57 தான் மினிமம் தர முடியும். அப்போ மினிமம் 57 ஒரு கையில் இருக்கும். இப்போ இதுக்கு என்ன கான்செப்ட்? இது வந்து ஒரு கதையாக அழகாக ஃப்ரேம் பண்ணாலும் அதில் சில பல விஷயங்களை வச்சிருந்தாலும் இது ஒரு எல்சிஎம் கொஷின். அவ்வளோதான். அதனால தான் நம்ம கான்செப்டில் போடுறோம். ஃபார்முலா ட்ரிக்கு எதுவுமே இல்லை, கான்செப்ட். எல்சிஎம் தெரிஞ்சால் சம்ம முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ குயிக்காக நோட் பண்ணிக்கிறீங்களா? எஸ். ஸோ எல்சிஎம் கொஷின். இப்போ இது பாருங்களேன், இதெல்லாம் வந்து ஜாலியான டாபிக்குங்க. ப்ராபபிலிட்டி இதெல்லாம் லைக் ஒன் டைம் படிச்சிட்டிங்கன்னா மறக்கவே மறக்காது. இப்போ பாருங்க, 2 அன்பயஸ்ட் டயஸ். டயஸ்னானுங்க நம்ம பார்த்தோம்ல, அதான் பகடை 1 2 3 4 5 6 இருக்கும். 2 இருக்கு. ஸோ 2 இருக்கு. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த ப்ராடக்ட் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ இஸ் 4 ஆர் த டிஃபரன்ஸ் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ. சரி, இதெல்லாம் இருக்கட்டும்.
ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராபபிலிட்டினா என்னங்க? ஒரு ஈவெண்ட் நடக்கணும்னா என்ன 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 வாய்ப்பு இருக்கு? முதல்ல அந்த ஈவெண்ட் எத்தனை வாட்டி நடக்கும்? அந்த ஈவெண்ட் இல்லாம மொத்தமா அந்த அந்த கண்டிஷன் போடுறோம்ல, இவங்க ஒரு கண்டிஷன் போடுறாங்கல்ல, ப்ராடக்ட் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ 4 இருக்கணும், டிஃபரன்ஸ் 5 இருக்கணும். இதெல்லாம் தான் அந்த கண்டிஷன் போட்டாதான் அந்த ஈவெண்ட். எந்த கண்டிஷனும் போடாம மொத்தமா ரெண்டு ரெண்டு தாயக்கட்டை உருட்டினா எவ்வளவு சான்ஸ் வரும்ன்றது தான் சாம்பிள் ஸ்பேஸ் செட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து டீட்டெயிலாக பார்த்தா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ரெண்டு தாயக்கட்டையை உருட்டினா எத்தனை சாம்பிள் ஸ்பேஸ் வரும்? சிம்பிள் யோசிங்க. ரெண்டு டேஷை போடுங்க. இப்ப இதுல எத்தனை விழுங்க வாய்ப்பு இருக்கு? 6. 1ல இருந்து 6 வரைக்கும் எது விழ வேணா வாய்ப்பு இருக்கு? 6. இங்கேயும் 1ல இருந்து 6. அப்ப 6 × 6 போடணும், 36 சான்ஸ் இருக்கு. 36 சான்ஸ். புரியுதா? அதனாலதான் 36 ரிலேட்டடாவே கீழே வருது பாருங்க. அப்ப மொத்தமா எந்த நான் கண்டிஷன்லாம் படிச்சேனா? படிக்கல. மொத்தமா ரெண்டு டைஸை உருட்டினா எனக்கு 36 வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அவங்க சொல்ற கண்டிஷனை பார்ப்போம். அவங்க என்ன சொல்றாங்க? ப்ராடக்ட் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ இஸ் 4. அதாவது இங்க ஏதாவது வரணும். இங்க 2 வருது, இங்க 2 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். விழுது, இதான் விழுது. அப்ப ப்ராடக்ட் 4 வருதா? இந்த மாதிரி ஓகேவா? அப்ப அந்த மாதிரி எத்தனை இருக்கு நீங்களே சொல்லுங்க. இங்க எழுதுறேன் பாருங்க. 2 2 ரெண்டுத்துலயும் வந்தா ப்ராடக்ட் 4 வரும். 1 4 இதுல 1 அதுல 4 விழுந்தாலும் ப்ராடக்ட் 4 வரும். இதுல 4 அதுல 1 விழுந்தாலும் ப்ராடக்ட் 4 வரும். சரியா? வேற எதுவும் வராது ப்ராடக்ட் 4. அப்ப 3 சான்ஸ் இருக்கு. 3 சான்ஸ் இருக்கு. இது ஒண்ணு. இப்ப நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வார்த்தைக்கு மரியாதை இருக்கு. ஆர் இதுவும் நடக்கலாம். ஆறுன்னும் போது நீங்க சான்ஸ் ஆட் பண்ணிக்கணும். இந்த சான்ஸ் மட்டும் இல்ல, இது இல்லாம இன்னொன்னும். புரியுதா? ஆர் வந்தா அடிஷன், அண்ட் வந்தா மல்டிப்ளிகேஷன். இதெல்லாம் டீட்டெயிலா கோர்ஸ்ல ஏன் எதுக்குன்னு பார்த்துருப்போம். இப்போதைக்கு ஆர் இது மட்டும் இல்ல, இன்னும் வேற விழலாம் அப்படின்னு சொல்றாங்க. டிஃபரன்ஸ் வந்து 5. டிஃபரன்ஸ் 5. அப்ப எப்படிங்க போடுவீங்க? டிஃபரன்ஸ் 5னா என்னென்ன விழலாம்? இங்க எழுதுறேன். டிஃபரன்ஸ் 5னா என்னென்ன விழலாம்? இங்க 1 இங்க 6, டிஃபரன்ஸ் 5 இல்லையா? வித்தியாசம் 5. இங்க 6 இங்க 1, டிஃபரன்ஸ் 5. வேற ஏதாவது பண்ணா டிஃபரன்ஸ் 5 வருமா? 7 2. பட் டைஸ்ல எங்க 7 இருக்கு? இல்ல. அப்ப அவ்வளவுதான், 2 தான். அவ்வளவுதான். அப்ப ஆட் பண்ணீங்கன்னா என்ன சான்ஸ் வருது? அப்ப எனக்கு மொத்தமா எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாம பார்த்தா 36. பட் இவங்க சொன்ன ரெஸ்ட்ரிக்ஷனை பார்த்தா 5 தான் நடக்குது. அப்ப என்னோட சான்ஸ் எவ்வளோ? 36 விழலாம். விதவிதமா பார்த்தா 36 விழலாம். பட் எனக்கு அவங்க சொன்ன கண்டிஷன்ல 5 தான். அப்ப 5/36 தான் என்னோட சான்ஸ். புரிஞ்சுதுங்களா? இதுதான் ப்ராபபிலிட்டி. இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பேசிக்ஸ் வந்து நல்லா படிச்சிங்கன்னா, பெர்முடேஷன்லாம் படிச்சிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். பட் முடிஞ்ச வரைக்கும் நான் புரிய வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸாம் சால்விங் மோட்ல இருக்கிறோம். ஓகேவா? பட் எக்ஸாம்ல இதுவும் கூட பண்ணக்கூடாது. எக்ஸாம்ல நான் என்ன பண்ணுவேன்? இப்படி பார்ப்பேன். ப்ராபபிலிட்டியா ஃபர்ஸ்ட் டிவிஷனை போடுவேன். 2 டைஸா? 6 × 6. மேலே 4ஆ? 4னா யோசிப்பேன். 2 டைஸ் மைண்ட்லேயே தான் யோசிப்பேன், எதுவும் வரைய மாட்டேன். 2 2 1 3. ஓகேவா? சாரி 2 2 1 4 4 1 3. 6ஆ? 1. டிஃபரன்ஸ் 5ஆ? ஃபேஸ் வேல்யூ 5ஆ? 6 1 1 6. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் இதை பார்த்து ஒரே ஸ்டெப்பு தான். புரியுதுங்களா? எக்ஸ்பிளனேஷனுக்கு தான் டைம் ஆகுமே தவிர, இது அப்படியே நீங்கள் எக்ஸாமில் அப்ளை பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக இது வந்துடும். ஆன்சரை ஸ்ட்ரெயிட்டாக போட்டுடலாம். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் தான் கான்செப்ட். இதுவும் ஒரு கான்செப்ட். இது கொஸ்டின் பெருசாக இருக்கேன்னு பயப்படாதீங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கியூட்டான ஒரு சம். டைம் அண்ட் ஒர்க் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டாபிக், டைம் அண்ட் ஒர்க். ஏன்னா இது நிறைய ஷார்ட்டாக போடலாம். பாருங்க, PQ 2 பேர் ஒரு வேலையை செய்கிறாங்களா? P ஒரு வேலையை செய்ய 20 நாள், Q ஒரு வேலையை செய்ய 40 நாள். இதெல்லாம் நம்ம டைம்னு சொல்லுவோம். எவ்வளோ நாழி ஆகுதுன்னு. தே ஸ்டார்டட் த ஒர்க் டுகெதர் அண்ட் Q. இதெல்லாம் அப்புறம் கதை படிக்கலாம். இதை படிக்கும் போதே நம்ம என்ன பண்ணிடணும்? எவ்வளோ ஒர்க்குன்றதை முடிவு பண்ணிடணும். இவங்கெல்லாம் பேசுறாங்களே, ஒரு கதையை சொல்றாங்களே, என்ன வேலையை தான் பண்றாங்க? அதுக்கு தான் எல்சிஎம். அதனால தாங்க இதை கான்செப்ட்னு சொல்றோம். இதெல்லாம் ஃபார்முலா கிடையாது. இது ஒரு கான்செப்ட். இவங்க செய்யற வேலையை முடிவு பண்றதுக்கு நம்ம எல்சிஎம் கான்செப்டை யூஸ் பண்றோம். அப்ப 20க்கும் 40க்கும் என்ன எல்சிஎம்? 40. அப்ப 40ன்ற வேலையை தான் இவங்க எல்லாம் செய்யறாங்க. அப்ப 20 நாளில் 40 வேலையை முடிக்கிறாருன்னா ஒரு நாளைக்கு 2 வேலையை முடிச்சிருப்பாரு. கரெக்டா? மல்டிபிளிகேஷன் டேபிள்ஸ். 40 நாள்ல இவர் 40 வேலையை முடிக்கிறாருன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேலையை தான் இவர் முடிச்சிருப்பாரு. அப்படி பார்க்கும்போது இவரு ஒரு நாளைக்கு 1 தான் பண்றாரு, இவர் ஒரு நாளைக்கு 2 பண்றாரு. அப்ப எஃபிஷியன்சி, இந்த காலம் பேர் தான் எஃபிஷியன்சி. ஒரு நாள் வேலை, ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை பண்றாங்க இவங்க 2 இவங்க 1. அப்ப இவர் வந்து ரொம்ப எஃபிஷியன்ட்டா தெரியுறாருல்ல? எஸ், தெரியுறாரு. ஓகே, இருக்கட்டும். இப்ப இதெல்லாம் ஒரு நிலவரத்தை சஜஸ்ட் பண்ணிட்டு இதை ஃபர்ஸ்ட் பண்ணிடணும். இப்ப படிங்க, கதையை ஈஸியா படிச்சுக்கலாம். தே ஸ்டார்டட் த ஒர்க் டுகெதர். அப்போ ஒரு டயக்ராம் போடுங்க. ஒர்க் இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுதுன்னு வச்சுப்போம். தே ஸ்டார்டட் த ஒர்க் டுகெதர். அப்ப தேனா யாரு? இருக்கதே 2 பேர். 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? அப்ப 2 பேரும் சேர்ந்த வேலை செஞ்சா இவர் ஒரு நாளைக்கு 2 முடிப்பாரு, இவர் ஒரு நாளைக்கு 1 முடிப்பாரு. அப்ப 2 பேரும் சேர்ந்தா, புரியுதா? 2 பேரும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 3 முடிப்பாங்க.
அதை தான் இங்க போட்டுக்கணும். ஒரு நாளைக்கு 3 முடிப்பாங்க. இவங்களோட திறமை 2 பேரும் சேர்ந்தா திறமை வந்து 3 ஆயிடுது. இப்போ Q லெஃப்ட் இந்த பார்ட்ல Q போயிட்டாரு, Q லெஃப்ட். இப்போ மீதி P மட்டும் இருப்பாரா? Q லெஃப்ட் ஆஃப்டர் சம் டேஸ், எவ்வளோ டேஸ்ன்னு தெரியல, எக்ஸ் டேஸ்னு வச்சுப்போம், எவ்வளோ டேஸ்ன்னு தெரியல, சம் டேஸ்க்கு அப்புறம் Q போயிட்டாரு. P ஃபினிஷ் த ரிமைனிங் ஒர்க் இன் 8 டேஸ். அப்போ மீதி ஒர்க்கை P வந்து 8 டேஸ்ல முடிக்கிறாராமா. சரி, Pயோட திறமை என்ன? Pயோட திறமை என்ன? 2. P மட்டும் தனியா வேலை செஞ்சா 2 ஒர்க் முடிப்பாரு. அப்போ வெயிட் மொத்தம் 40 ஒர்க் இருக்கு. இது ஃபுல்லா 40 ஒர்க்கு. அதுல P வந்து 2 நாள் தான் வேலை செஞ்சு 8 நாள் வேலை செஞ்சு முடிச்சிருக்காரு ரிமைனிங் ஒர்க்கை. அப்ப 8 நாள் வேலை செஞ்சாருன்னா ஒரு நாளைக்கு ஒரு 2 வேலை செய்வாரு, அது எனக்கு தெரியும். 8 நாள் வேலை செய்யறாரு, 2 ஒர்க் ஒரு நாளைக்கு முடிப்பாருன்னா ஒரு நாளைக்கு 2 ஒர்க்னா 8 நாளைக்கு எவ்வளோ? 16 ஒர்க். அப்ப இந்த பார்ட்ல மட்டும் நான் ஷேட் பண்றேன் பாருங்க, இந்த பார்ட்ல மட்டும் 16 ஒர்க் முடியுதுன்னா 40ல 16 போக மீதி எவ்வளோ? 26 சாரி 24 30 40 மீதி 24 ஒர்க்கு. இது 16. அப்ப 40ல இந்த 16 போக மீதி 24 ஒர்க்கு தானே இங்க நடந்திருக்கும். இந்த ஒர்க்குன்றது 24 தானே நடந்திருக்கும். எஸ். அதை அப்ப எப்படி பண்றாங்க? PQ சேர்ந்து பண்றாங்க. PQவோட திறமை என்ன? ஒரு நாளைக்கு 3. ஒரு நாளைக்கு 3ன்னா எத்தனை நாள்ல 24 ஒர்க் முடிப்பாங்க? நல்லா பாருங்க, ஒரு நாளைக்கு 3 ஒர்க்கா பண்ணா எத்தனை நாள்ல 24 ஒர்க் பண்ணுவாங்க? 8 நாளில் பண்ணுவார்கள். அவ்வளவுதான். அப்ப இந்த எக்ஸ்ன்றது 8 அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். புரியுதுங்களா? அப்ப பாருங்க, ஒரு கான்செப்டை படிச்சுட்டா எவ்வளவு ஈஸியா போட முடியுது பாருங்க. சரியா? ஸோ ஆன்சர் இஸ் 8. இதை டைம் அண்ட் ஒர்க்கோட பேசிக்ஸ்லேருந்து படிக்கும்போது இன்னும் சுவாரஸ்யமாக புரியும். ஓகேவா? ஸோ கான்செப்ட் சம். இப்போ இது வந்து நிறைய பேர் கால்குலேஷன் ஃபார்முலான்னு நினைப்பீங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு குட்டி பிரேக் தரேன். நீங்கள் வந்து இதை SI ஃபார்முலா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100 என்ற சிம்பிள் ஃபார்முலால போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பாருங்க. நான் இதை கான்செப்டுக்குள்ள ஏன் வச்சிருக்கேன்? கான்செப்டா போட்டால் இன்னும் ஷார்ட்டாக போடலாம். அதனால இதை ஃபர்ஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ நம்ம ஒரு 1/2 மணி நேரத்தை தாண்டி பேசிட்டு இருக்கோம். இதை பாஸ் பண்ணி போட்டுடணும் நீங்க. அப்பதான் தெரியும் ஒரு செம்ம கான்செப்டா போடும்போது எவ்வளோ ஷார்ட் ஆகுது. ஏன்னா நீங்க கேட்கலாம், என்ன சார் இதெல்லாம் ஃபார்முலா தானே? தேவையில்லை, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லாம் கொஞ்சம் லாஜிக்காவே போடலாம். என்னன்னு பாருங்க, சிம்பிள். நான் அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிடுறேன். 68,000 நான் இன்வெஸ்ட் பண்றேன். இந்த வட்டி விகிதத்துல இன்வெஸ்ட் பண்றேன். 9 மாதம் வருடம் இல்லை இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும்? நல்லா கவனிங்க. இந்த பெர்சன்டேஜ் எங்கேயோ மாத்த மாதிரி இல்லை, எங்கேயோ கேட்ட குரல். பெர்சன்டேஜ் எல்லாம் ஃப்ராக்ஷன்ஸா படிச்சு வச்சுக்கோங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன். பல முறை நம்ம ட்ரிக்ஸை சொல்லும் போது இதுதான் ட்ரிக்ஸா யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 50% பார்த்த உடனே உங்களுக்கு 1/2 தெரியணும். ஓகேவா? 1/8 பார்த்த உடனே 12.5 தெரியணும். இந்த மாதிரி பெர்சன்டேஜ் ஃப்ராக்ஷன்ஸோட ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு நல்லா தெரியணும். அப்படி பார்க்கும்போது 16.66 அதான் அது. ரெண்டும் ஒண்ணுதான். 16 2/3னாலும் 16.6னாலும் ஒண்ணுதான். இதை பார்த்த உடனே உங்களுக்கு 1/6 தெரியணும். 1/3னாலே 33.33 தெரியணும். இதெல்லாம் வந்து கட்டாயம் தெரிஞ்சாதான் நீங்க பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட்ஸ்லாம் ஈஸியா போடலாம். சரி சார் தெரிஞ்சிருச்சு, இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்னா, சிம்பிள். என்னன்னா இப்ப 6 ரூபா நான் போட்டேன்னா இவ்வளவு % வட்டினா என்ன தெரியுமா? நான் 6 ரூபா பிரின்சிபலா இன்வெஸ்ட் பண்ணேன், நான் உங்களுக்கு 6 ரூபா தரேன் அப்படின்னா நீங்க எனக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தரணும்? வட்டி சேர்த்து. இதான் வட்டி. 1 ரூபா வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். 7 ரூபாயா தரணும். திருப்பி தரும்போது அமௌண்ட் எவ்வளவு தரணும்? எனக்கு 7 ரூபா. எவ்வளவு ஈஸியா இருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. இதுக்கு மீனிங் இதுதான். புரியுதுங்களா? பெர்சன்டேஜ் ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயங்க. நான் இவ்வளவு % வட்டி போடுறேன்னா என்ன அர்த்தம்னா 1/6 தெரிஞ்சிருச்சுன்னா நான் உங்களுக்கு 6 ரூபாய் தரேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு 6 ரூபாய் தரேன்னா இந்த ஸ்கீம் தான் வட்டின்னு சொல்லிட்டேன்னா 1 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் போட்டு எனக்கு நீங்க வந்து 7 ரூபாயா திருப்பி தரணும். சரியா? அப்ப அதை அப்படியே கொண்டு வாங்க. இதெல்லாம் வந்து லைக் சின்ன மினியேச்சர், பட் ரியல் வேல்யூஸ் பெருசா இருக்கும். அதனால அது கூட இப்ப நம்ம மேட்ச் பண்ணோம். எப்படின்னு பார்ப்போம். இப்ப நான் 6 ரூபாய் பிரின்சிபல்னு வச்சிருக்கேன். ஓகே, பட் ரியல் வேல்யூல இதன பிரின்சிபல் மேட்ச் பண்ணுங்க. ரியல் வேல்யூல என்ன பிரின்சிபல்? 68,000. ஓகே, அப்ப 6 ரூபான்றது இங்க 68 ஆகுது. வெயிட் பண்ணுங்க, இருக்கட்டும். அப்ப எஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் அவங்க கேட்குறாங்க. ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். நமக்கு எவ்வளோ? 6 ரூபாய்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 ரூபா. சி ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ், இங்க நீங்க 1 ரூபான்னு போட்டுட்டீங்கன்னா அது தப்பு. ஏன் சார் இப்போ தானே சொன்னீங்கன்னா? நல்ல கவனிங்க, இங்க ஒரு வார்த்தையை பாருங்க. பர் ஆனம் அப்படின்னா என்ன? பர் ஆனம், PA அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு வருடத்திற்கு. அப்ப இந்த கான்செப்ட்ன்றது ஒரு வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க நம்ம சம்பளம் கேட்கறது 9 மாசத்துக்கு. அப்ப 6 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு 1 ரூபா வட்டி. நல்லா பாருங்க, 6 ரூபா நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா ஒரு வருடத்திற்கு 1 ரூபா வட்டி கலெக்ட் பண்ணுவேன்.
ஆனா இங்க எனக்கு 9 மாசம் தான் சொல்றாங்க. அப்ப 9 மாசம்னா என்னது? ஒரு வருஷத்துல 3 மாசம் இருக்கா? 3 மாசம். அப்ப ஒரு வருஷத்துக்கு தான் ₹1. அப்ப இது பாருங்க 9 மாசம்னா இந்த 3 தானே கலெக்ட் ஆகுது. முக்கா தானே, 4ல 3னா என்னது? முக்கா தானே, முக்கா பகுதி தானே. அப்ப எனக்கு ₹1 வட்டி வராது, ₹3 தான் வட்டி வரும். நல்லா கவனிங்க. இதெல்லாம் கான்செப்ட். ஓகேவா? சிம்பிள். எனக்கு ஒரு வருஷம் கொடுத்தீங்கன்னா ₹1 அந்த கான்செப்ட் படி. பட் இங்க எனக்கு வருஷம் தான் தெரியுங்க. 9 மாசம்னா எனக்கு முக்கா வருஷம் தான். அப்ப ₹3 தானே வட்டி வரும். அப்ப நான் ₹3 தான் கண்டுபிடிக்கணும். ஒரு வருஷம் ஒண்ணுன்னு போடக்கூடாது. ஜஸ்ட் இப்படி பிளைண்டா எடுத்து போடக்கூடாது. அடுத்த வார்த்தையை படிச்சதுக்கு அப்புறம் இந்த 1 போயிட்டு முக்கான்னு வந்துடும். அப்ப வட்டி எவ்வளவு வரும்? இப்ப புரியுதாங்க? எவ்வளவு எளிமையா. இதெல்லாம் நீங்க எக்ஸாம்ல போடக்கூடாது. இதுவோ இதெல்லாம் போடக்கூடாது. நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் கிளியரா இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டா இங்க வந்துருவீங்க. ஓகே, இது 1/6 அப்ப 6 தான் வந்து எனக்கு பிரின்சிபல். ஓகே, இது கூட மேட்ச் பண்ணு. அப்ப ₹1 தான் வட்டி ஒரு வருஷத்துக்கு. அப்ப 9 மாசத்துக்கு ₹3 அப்படின்னு சொல்லிட்டு இது கூட மேட்ச் பண்ணி கண்டுபிடிப்பீங்க. அப்ப இதுக்கப்புறம் எப்படி ப்ரொசீட் பண்றது? ரொம்ப சிம்பிள், செயின் ரூல். எப்படின்னு பார்ப்போம். செயின் ரூல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. இந்த மாதிரி மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா, இதுக்கும் மேட்ச் ஆயிடுச்சு, இதுக்கும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டுக்கலாம். இதான் செயின் ரூல்னு சொல்லுவோம். இதுவும் நீங்க டீடைல் ட்ரைனிங் எடுத்தால் தான் இன்னும் ஈஸியாகும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 6 into x ஈக்குவல் டு 3/4 into 68,000. ஸோ இதை அடிச்சிங்கன்னா ஆன்சர். ஸோ அடிச்சிங்கன்னா 1 3 is 3, 2 3s are 6, 1 2 is 2, 3 2s are 6, 4 2s are 8, 0 0, 1 4 is 4, 7 8 4s are 32, 5 4s are 20, 0 0. ஸோ 8,500 ஆன்சர். சரியா? 8,500 is your answer. ஸோ அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் 9 மாசத்துக்கு எவ்வளோன்னு கேட்டா 8,500. ஸோ பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. 8,500 இருக்கா? சூப்பரா இருக்கே ஆப்ஷன் ஏ. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதாங்க. இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு கான்செப்டை வச்சு எப்படி டக்குன்னு போடலான்ற ஒரு மெத்தட். ஓகேவா? எஸ். இப்போ கால்குலேஷன். இப்போ கான்செப்டை வச்சு ஒரு 7 கொஸ்டின் போட்டோம், ஃபார்முலா வச்சு ஒரு 3 கொஸ்டின் போட்டோம், எதுவுமே ஒரு முயற்சியே எடுக்காம ஈஸியாகவே ஒரு 6 கொஸ்டின் போட்டோம். இப்போ கால்குலேஷனை வச்சு எப்படி ஒரு 7 கொஸ்டின் போடுறது? கால்குலேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இதை போட முடியும். ஸோ குயிக்காக போகலாமா? இதில் நான் எந்த ஒரு கான்செப்ட் எதுவுமே பெருசாக சொல்ல போகிறதுங்க, ஜஸ்ட் கால்குலேஷன். ஸோ அதனால நீங்கள் என்ன கவனிச்சா ஸ்பீடாக ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ இங்கே பாருங்க, ஏவை 26ன்னு சொல்றாங்க, சன்னை இது என்ன கால்குலேஷன் தெரியல, நான் சொல்றேன் பாருங்க. இசட்டுக்கு 26 எப்படி? இதெல்லாம் பேசிக்ல இருந்து படிக்கணும். ABCD இப்படி எழுதுனீங்கன்னா நான் ஸ்பீடா எழுதுறேன் பாருங்க. எப்பயுமே EFGHIJKLM ஓட நிப்பாட்டிட்டு ரிவர்ஸ்ல எழுதணும். N ஓகே, MOP. இது எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் ஷீட் கொடுத்தோன்னே எழுதிக்கணும். STUVW இது மாதிரி ஆப்போசிட். ஏதோ ஒன்று விட்டேன், WXY ஏதோ ஒன்று விட்டேங்க. ABCDEFGHIJKLM. ஓ சாரி, MN இங்கே வந்துடும் இல்லையா? நிமிஷம் மட்டும் தப்பா எழுதிட்டேன். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக கொஸ்டின் ரஃப் பேப்பர் கொஸ்டின் பேப்பர் கொடுத்த உடனே பின்னாடி வந்து எழுதிக்கலாம். ஸோ MNOPQRSTUVWXYZ இப்படி போட்டுட்டு இது இதுக்கு நேராக 1 2 3 4 5 6 எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சூப்பர், இல்லாட்டியும் கூட எழுதிக்கலாம். இப்படி போட்டிங்கன்னா இந்த சம் வந்து ரொம்ப 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 சிம்பிள். இதெல்லாம் ஜஸ்ட் கால்குலேஷன் தான். இந்த ஒரு பெரிய கான்செப்டோ ஃபார்முலாவோ எதுவுமே கிடையாது. 24 20 இதெல்லாம் பேசிக்ஸ். இப்போ என்ன சொல்லணும்னா, இசட்னா என்ன 26, பினா என்ன 2, ஈனா என்ன 5, அவ்வளோதான். இப்போ அவங்க பாருங்க, ஏவை 26ன்றாங்க. அப்படின்னா என்ன சொல்றாங்க? ஏக்கு நேராக என்ன இருக்கு? 1 தான் இருக்கு. ஆனால் 26 சொல்றாங்க. அப்போ ஆப்போசிட் கோடிங் பண்றாங்க. பாருங்க, சிம்பிளா ஃபர்ஸ்ட் லைன்லேயே சொல்லிட்டாங்க அவங்க என்ன விதமான கோடிங் பண்றேன்னு. ஏக்கு 26னா அதோட ஆப்போசிட்டோட கோடிங் எடுக்கிறாங்க. அப்ப அதே மாதிரி செக் பண்ணுங்க. எஸ்ஸுக்கு என்ன எடுக்கலாம்? எஸ்ஸுக்குன்னா 19 எடுக்கக்கூடாது, அதோட ஆப்போசிட்டோட 8 எடுக்கணும். எஸ்ஸுக்கு 8. யூக்கு என்ன ஆப்போசிட்? யூ எங்க இருக்கு? யூக்கு என்ன ஆப்போசிட்? 6. என்னுக்கு என்ன ஆப்போசிட்? என்னுக்கு என்ன ஆப்போசிட்? 13. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. இது வருதா பாருங்க. 14 + 13 27 வருது. அவ்வளோதான். அப்போ அதே மாதிரி அதை பண்ணிடலாமா? அப்போ சிக்கு ஆப்போசிட் என்ன? சிக்கு ஆப்போசிட் எக்ஸ் இருக்கும், 24. நான் இதெல்லாம் படிச்சுட்டு ஞாபகம் வச்சிருக்கேன். ஏக்கு ஆப்போசிட் செட் 26, டிக்கு ஆப்போசிட் ஜி 7. அப்போ பார்த்தீங்கன்னா 30 40 50 57 தான் ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இதெல்லாம் வந்து கோடிங் டிகோடிங் சொல்லுவாங்க. ஜஸ்ட் கால்குலேஷன், அவ்வளோதான். ஸோ இப்போ இது பாருங்களேன், இதுவும் அதே தான். சிம்பிளிஃபிகேஷன்லாம் ஜஸ்ட் கால்குலேஷன் தான். குயிக்காக போடலாமா? ஸோ இப்படி போடும்போது எனிதிங் டு த பவர் 0 1. அதனால நீங்கள் இதை கண்டுக்கவே தேவையில்ல. 1
எனிதிங் டு த பவர் 0 1 மல்டிப்ளிகேஷன் தான்றதுனால 1 வேலையே செய்யாது. இதை மட்டும் கண்டுபிடிச்சு ஆன்சரை போடுங்க. இதை அப்படியே கண்டுபிடிங்க. 4 பவர் மைனஸ் 1னா 1/4. அதாவது எனிதிங் பவர் மைனஸ் போச்சுன்னா அதை கீழே போடணும். பிளஸ் 4 பவர் மைனஸ் 2னா 1/4 பவர் 2ன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ நீங்கள் 1/4 பவர் 2னா 1/4 ஸ்கொயர் 16. 1/4 பவர் கியூப்னா 4 கியூப் 64. பவர் 1 தான் இருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை. இப்போ இதுக்கான காமனான எல்சிஎம் கீழே எடுத்தீங்கன்னா 64 எடுத்துக்கலாம். 4 16s are 64, 16 4s are 64, 64 1s are 64. ஸோ ஆட் பண்ணீங்கன்னா 2084. கரெக்டா? 2084/64. கரெக்டாக போகிறோன்னா 4 16s are 64, 4 square 16, 4 cube 64. கரெக்டு தான். ஸோ அப்போ சாரிங்க, இங்கே 64 1 வரும். 4 16s are 64னு 16 மேலே போட்டோம். 16 4s are 64னு 4 மேலே போட்டோம். 64 1s are தான் 64. அப்போ இங்கே 1 தான் மேலே இருக்கும். சாரி, அது மட்டும் திருத்திக்கங்க. ப்ளஸ் 21/64 இதான் ஆன்சர். சரியா? ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன்றது ஜஸ்ட் கேல்குலேஷன். இது மாதிரி நிறைய டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாலே வந்துடும். சரியா? ஸோ எல்லாமே நம்ம கோர்ஸ்குள்ளே ஒரு டாப்பிக்காக வச்சிருக்கிறோம். ஓகேவா? இப்போ இதுவும் கேல்குலேஷன் தான். பாருங்க, நான் சொன்னல எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ரெகுலராக கேட்குறாங்கன்னு. எஸ், எல்சிஎம் ஹெச்சிஎஃப். பாருங்க, ஹெச்சிஎஃப் அப்படின்னும் போது ஒன்றும் இல்லை, கேல்குலேஷன் தான். இந்த ரெண்டு வேல்யூக்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சு அதை இந்த ஃபார்மேட்ல எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சு அதை இது கூட ஈக்குவேட் பண்ணணும். பண்ணும்போது எக்ஸ் என்ன வருதோ அதை போடணும். அப்போ இது என்ன சம்? இது கேல்குலேஷன் சம். ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் என்ன ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க. ஹெச்சிஎஃப்னா என்னங்க? காமனா இருக்கிறத எடுத்துட்டே இருக்கணும். இது ரெண்டுத்துக்கும் என்ன காமனா இருக்கோ அதை கலெக்ட் பண்ணா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் ஹெச்சிஎஃப். இப்போ காமனா என்ன இருக்கு? கலெக்ட் பண்ணுங்க. இதை 2 ஆல் அடிங்க. அப்போ 2 ஃபர்ஸ்ட் காமனா எடுங்க. 2 காமனா எடுத்தா 2 ஆல் அடிங்க. 5 2s are 10, 5 2s are 10, 4 2s are 8, 1 2 is 2, 1 2 is 2, 7. அப்போ 2 காமனா எடுத்துடலாமா? ரெண்டுத்துலையும் 2 இருக்கு. அப்போ 2 ஹெச்சிஎஃப்ல போடுங்க. 2 எடுத்துருங்க. 2 போட்டாச்சு. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் காமனா இருக்கிறதான் எடுத்துட்டே வாங்க. இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனா என்ன வரும்? அவ்வளோதானா? 54 1 and 7. ஓகே, 3 காமனா எடுக்கலாம். எஸ், 1 3 is 3. இது எப்படி எழுதலாம்? 1 3 is 3, மீதி 2, 8 3s are 24. ஸோ 18 into 3 எழுதலாம். இதையும் 3 அடிங்க. 3 3s are 9, மீதி 2, 9 3s are 27. ஓகேவா? 3 3s are 9, 9 3s are 27. அப்போ மறுபடியும் ஒரு 3 காமனா வந்துருச்சா? 3 எழுதிக்கோங்க. அவ்வளோதாங்க. இது மாதிரி நம்மளே மேனுவலாக பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயும் காமனா நீங்கள் என்ன பண்ணலாம்னா 3 காமனா எடுக்கலாம். எப்படி? 6 3s are 18, 13 3s are 39. ஓகேவா? அப்போ மறுபடியும் இதுலேயும் காமனா 3 எடுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இதை இன்னும் பேசிக்ல வந்து சொல்லி தரணுங்க. நான் இங்கே எக்ஸாம் மோடுன்றதுனால கொஞ்சம் குயிக்காக பண்ணுறேன். ஓகேவா? அதனால நீங்கள் கோர்ஸில் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இங்கே நம்ம ஒரு எக்ஸாமில் நம்ம என்ன பண்ணுவோமோ அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ புரியுதா? இதை வந்து 2 காமனாக எடுத்துட்டோம், பிரித்து விளையாடணும். அவ்வளோதான். 18 into 3 பிரித்தோம், 39 into 3 பிரித்தோம், 3 காமனாக எடுத்தோம். மறுபடியும் 18 39லையும் ஒரு 3 காமனாக இருக்குது, அதையும் எடுத்து எழுதிட்டோம். அப்போ இவ்வளோதான். ஏன்னா இதுக்கப்புறம் பாருங்க 6லையும் 13லையும் உங்களுக்கு எதுவுமே காமனா இல்லை. 6லையும் 13லையும், அதனால விட்டுறணும். அப்போ இதுதான் ஹெச்சிஎஃப். இப்போ ஹெச்சிஎஃப் என்னது? 2 3s are 6, 6 3s are 18. 18 தான் ஹெச்சிஎஃப். அது பார்த்தவனெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, ஏதாவது பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 18 தான் ஹெச்சிஎஃப்னும் போது இது கூட மேட்ச் பண்ணுங்க. இது கூட ஈக்குவல் டு போடுங்க. இப்போ எக்ஸை கண்டுபிடிங்க. 23x is equal to 51 plus 18 என்ன வரும்? 51 plus 18 9 69. கரெக்டா? அப்போ எக்ஸ் என்ன வரும்? 3 வரும். அவ்வளோதான். 3 times. ஆன்சர் 3. முடிஞ்சா? ஸோ இதெல்லாம் பியோர் கேல்குலேஷன், பட் இதில் கான்செப்டும் இன்வால்வ் ஆகுது. ஓகேவா? இப்போ இது பாருங்களேன், இது பியோர் ஆவரேஜ் கேல்குலேஷன். ஆவரேஜ் கேல்குலேட் பண்ண தெரிஞ்சதுன்னா இது ஈஸி. என்ன சொல்கிறாங்களோ அப்படியே செய்யுங்க. ஆவரேஜ் மார்க் ஆஃப் 25 ஸ்டூடெண்ட்ஸ், 25 ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் மார்க் இது. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆவரேஜ் சம்மை ஆவரேஜ் வச்சு போடக்கூடாது, டோட்டல் வச்சு தான் போடணும். புரியுதா? ஆவரேஜ் சம்மை டோட்டல் வச்சு தான் போடணும். அப்போ நமக்கு தெரியும் ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல் பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். அப்போ ஆவரேஜ்லேருந்து டோட்டல் எப்படி கண்டுபிடிப்பீங்க? டோட்டல் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் இன்டூ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். இது பேசிக், எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? அப்போ எனக்கு டோட்டல் வேணும்னா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் 25, ஆவரேஜ் 78.4னா எனக்கு டோட்டல் வேணும்னா என்ன பண்ணுவீங்க? 25 பேரோடைய டோட்டல் அப்போ இன்ட்ரூ பண்ணிக்கணும். டோட்டல் வேணும்னா ஆவரேஜ் இன்டூ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், ஆவரேஜ் இன்டூ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். இப்போ டோட்டல் மாறாது இல்லை, எப்பயுமே டோட்டல் ஒன்றா தானே இருக்கும், டோட்டல் மாறாது. அதை பண்ணிட்டு லேட்டர் ஆன் இட் ஒன் ஃபவுண்ட் தட் என்ன நடக்குது அப்படின்னா, சாரி டோட்டல் அதான் மாறுது, இது மிஸ்டேக் பண்ணுறாங்க. இந்த டோட்டலை தான் நம்ம மாற்றணும்.
ஓகேவா? இதுதான் டோட்டல் இருந்திருக்கு. 25 பேரோட ஆவரேஜ் 78.4னா இதுதான் டோட்டலா இருந்திருக்கு. பட் ஆனா ஒரு எரர் பண்ணியிருக்காங்க. அப்ப அதை கரெக்ட் பண்ணணும். லேட்டர் ஆன் இட் வாஸ் ஃபவுண்ட் தட் த ஸ்கோர் ஆஃப் 96 என்ற ஸ்கோரை வந்து தப்பா 69 போட்டாங்க. ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும் இதுல இருந்து டோட்டல் பண்ணிட்டீங்களா? ஒரு ஒரு ஆளையும் டோட்டல் பண்ணிட்டீங்க. ஒரு கிளாஸ் இருக்குங்க. ஓகேவா? கிளாஸ்ல ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மார்க் 25 பேர் இருக்கான். எல்லாரோட மார்க்கையும் டோட்டல் பண்ணிட்டீங்க. இப்போ இதுல ஒரு ஒரு ஆளோட மார்க்கும் இண்டிவிஜுவலா ஸ்டோர் ஆயிருக்கும்ல டோட்டல்ல. அப்ப இந்த டோட்டல்ல இருந்து கரெக்ட் பண்ணிக்கலாம்ல? எஸ், கரெக்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா தப்பா மிஸ்ரீட் ஆஸ் 69. அப்ப 69 தப்பா போட்டாங்க, அதை எடுத்துருங்க. ஏதோ ஒன்று 69 இதுக்குள்ள இருக்குது, அது தெரியல எனக்கு, பட் டோட்டல்ல இருக்குது. பட் அதுல இருந்து 69 உருவிட்டு கரெக்டான 96 போட்டுருங்க. இதான் நியூ டோட்டல். கரெக்டா? இது ஓல்ட் டோட்டல், தப்பான டோட்டல். இது இப்ப இந்த கரெக்ஷனுக்கு அப்புறம் இது நியூ டோட்டல், கரெக்டான டோட்டல் ஆயிடும். புரியுதா? அவ்வளவுதான். இது நியூ டோட்டல். இப்ப நியூ டோட்டல் தெரிஞ்சிருச்சு. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா எனக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் கேட்கறது நியூ டோட்டல் கிடையாது, கரெக்ட் மீன்னா என்னது? மறுபடியும் ஆவரேஜ். அப்ப மறுபடியும் ஆவரேஜ் கேட்கறாங்க. இப்போ மறுபடியும் ஆவரேஜ் கேட்டா என்னது? டோட்டல் பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் மாறுவாங்க. 25ன்றது இப்போ 26 மாறுமா? மாறாது. ஏன்னா நான் ஒன்று தவறானதை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இன்னொன்று சரியானதை போட்டேன். இப்போ மறுபடியும் அதே 25 தான் இருக்கும் டோட்டல். புரியுதா? இது வந்து ஒரு பியோர் கேல்குலேஷன் தான். பட் அந்த மொதல் ஸ்டெப்பை போறதுக்கு உங்களுக்கு லாஜிக் தெரியும். புரியுதா? நியூ டோட்டல் ஈக்குவல் டு ஓல்ட் டோட்டல் இதெல்லாம் ஃபார்முலாவா போட்டிருப்பாங்க, பட் அப்படிலாம் படிக்காதீங்க. நியூ டோட்டல் ஈக்குவல் டு ஓல்ட் டோட்டல் மைனஸ் எரர் பிளஸ் கரெக்ஷன். ஏன் அப்படி வருது? ஏன் மல்டிப்ளை பண்றோம்? ஏன் மைனஸ் பண்றோம்? ஏன் பிளஸ் பண்றோம்? அப்படி படிங்க. ஓகே, அப்பதான் என்ன மாதிரி சம் கொடுத்தாலும் நீங்க போடலாம். ஸோ இப்போ நான் குயிக்காக ஃபார்முலா கேல்குலேஷன் பண்ண போறேன் பாருங்க. ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுவேன். எப்பயுமே 25ஆல ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணோம்னா 100ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு பை 4 பண்ணிக்கோங்க. ஸோ தட் 4 கேன்சல் ஆகி 25 வரும். இதெல்லாம் டீட்டெயிலாக கோர்ஸில் பார்ப்போம். ஸோ தட் ஈஸியாகிடுங்க. பாருங்க, 100ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? 7840 வரும். பை 4 ஈஸியாக வந்துடும். 1 4 is 4, 9 4s are 36, 6 4s are 24, 0 1960. மைனஸ் 69 பிளஸ் 96 எவ்வளோங்க? 70 போச்சுன்னா 26, 27 வருது இல்லையா? 96 வந்து 70 போச்சுன்னா 26, 69 தான் போயிருக்கு, 27 பை 25. ஸோ இப்போ ஆட் பண்ணலாமா? 1987 பை 25. எப்பயுமே இங்க பாருங்க, எப்பயுமே ஒரு நம்பரை 25ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 100 பை 4 போட்டோம்ல, அதே மாதிரி 25ஆல டிவைட் பண்ண 25னாலே 100 பை 4ங்க. புரியுதா? எங்கெங்கெல்லாம் 25 பாக்குறீங்களோ 100 பை 4 மாத்திக்கோங்க. 25 பாக்குறீங்களா? 100 பை 4. அதே மாதிரி 25. ஸோ தட் இந்த 4 இங்க வந்துடும், மல்டிப்ளை ஆயிடும். மல்டிப்ளை பண்ணுங்க. 4ஆல 7 4s are 28, மீதி 2, 8 4s are 32, 34, மீதி 3, 9 4s are 36, 39, மீதி 3, 1 4 is 4, 7. இப்போ பாருங்க, ஈஸியா பாருங்க. உங்களுக்கு 25ஆல மல்டிப்ளை டிவைட் பண்றது கஷ்டம். பட் 4ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு 100ஆல டிவைட் பண்றதுனா என்னது? ஜஸ்ட் 2 பாயிண்ட் தள்ளி வச்சுக்கணும். 100ஆல டிவைட் பண்றதுனா 2 பாயிண்ட். 79.48 is my answer. கிளியரா புரியுதா? ஸோ பாருங்க, இதுல வந்து இந்த இடம் ஃபுல் கேல்குலேஷன், செம்ம கேல்குலேஷன் கொஸ்டின். இது கேல்குலேஷன்ல ஸ்ட்ராங்கா இருந்தால் தான் போட முடியும். சில பல ட்ரிக்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணும். சரியா? ஸோ குயிக்காக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இப்போ இதுங்க, இதெல்லாம் நம்பர் சீரீஸ். நான் சொன்னல நிறைய வந்திருக்குன்னு. இதெல்லாம் பியோர் கேல்குலேஷன் தான், பியோர் கேல்குலேஷன். இது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட். இது வந்து டஃப் தான், ஈஸி கிடையாது. பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இங்கே நான் ஸ்ட்ரைட்டாக லாஜிக்கை சொல்லிடுறேன். அது எக்ஸாம் ஹாலில் தோணுன்னா நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும். இது வந்து 1 power 1 minus 1, 1 minus 1 0. இது வந்து 2 power 2 minus 2, 2 power 2 4, 4 minus 2 2. இது வந்து 3 cube minus 3, 3 cube 27, 27 minus 3 24. பேட்டர்ன் புடிச்சிட்டிங்களா? 1 power 1 minus 1, 2 power 2 minus 2, 3 power 3 minus 3. இது வந்து 4 power 4 minus 4. 4 power 4 என்னது? 16 ஸ்கொயர். 256 minus 4, 252. அப்படியே போகும். 5 power 5 minus 5, 6 power 6 minus 6ன்னு போட்டால் ஆன்சர். இது கொஞ்சம் பிட் கேல்குலேஷனுங்க, ரொம்ப கஷ்டம். 6 power 6லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் நான் எப்படி ஓரளவுக்கு குயிக்காக பண்ணலாம்னு கண்டுபிடிக்கிறேன். 6 power 6 நான் என்ன பண்ணுறேன்னா 6 ஸ்கொயர் பவர் கியூப்னு எழுதிக்கிறேன். 6 ஸ்கொயர் எனக்கு தெரியும், 36 கியூப். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் மோட் போயிடுறேன், நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 36 கியூப்லாம் என்னால் கண்டுபிடிக்க முடியாது. 36 ஸ்கொயர் பண்ணிட்டு வேணா இன்னொரு வாட்டி ஒரு 36ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 36 ஸ்கொயர்னா என்னது? 6 ஸ்கொயர் 36, 3 கேரி, 3 6 பட்டர்ஃப்ளை மெத்தடில் போடுறேன். 6 ஸ்கொயர் 36, 3 கேரி, 3 6 18, 18 2 36, 36 plus 3 39, மறுபடியும் 3 கேரி, 3 ஸ்கொயர் 9, 9 plus 3 12, 1296 வருது. இப்போ இது 36 ஸ்கொயர் தான், இன்னொரு 36ஆல மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணுங்க. 6 6 36, 3 கேரி, 9 6 54,
3 போட்டால் 57 5 கேரி 2 6 ஆர் 12 17 7 1 கேரி 166 7 7 7 6 கரெக்ட் தானே கரெக்ட் இப்போ 6 3s are 18 இது நார்மல் மெத்தட் தான் 6 3s are 18 1 கேரி 9 3s are 27 28 2 கேரி 2 3s are 6 7 8 no carry 1 3 is 3 ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 6 5 15 16 15 16 4 6 6 5 6 4 6 6 5 6 அதை நோட் பண்ணிக்கோங்க என்ன வந்துச்சு 6 பவர் 6 4 6 6 5 6 மைனஸ் 6 மைனஸ் 6னா என்னங்க வரும் இது அப்படியே போயிடும் இது அப்படியே போயிட்டு இந்த இது அப்படியே 0 ஆயிரும் 4 6 6 5 0 ஆன்சர் 4 6 6 4 6 6 5 0 சூப்பராக அப்படியே பர்ஃபெக்டாக வந்துருக்கு பாருங்க இதான் ஆன்சர் ஸோ ரொம்ப கேல்குலேஷன் இருக்குதான் பட் இந்த மாதிரி சம்ஸை கடைசியாக போடுங்க எடுத்த உடனே போட்டு இந்த ட்ராப் மாதிரி தான் அதில் மாட்டிக்காம கடைசியாக டைம் இருந்தால் போடுங்க ஓகேவா ஸோ இதுவும் டஃப்லேயே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஓகேவா பட் ஃபுல்லாக கேல்குலேஷன் தான் இப்போ இது பாருங்க இப்போ பாருங்க கேல்குலேஷன் அப்படின்னா ஒரு கொஸ்டின் ஈஸியாக இருக்கும் ஒரு கொஸ்டின் கஷ்டமாக இருக்கும் அதை நீங்கள் பார்த்தே கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் நிறைய பண்ணியிருக்கணும் இப்போ இது பார்த்தாலே தெரியுது அது பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் என்ன பாருங்க 4 6 6 5 ஆப்ஷனை வச்சே என்ன இது எப்படி இதை பார்த்தாலே ஐடியாவே வரல அப்போ நான் சொல்லிக் கொடுக்கணுன்றதுக்காக நான் டக்குன்னு சொல்லி கொடுத்தேன் தவிர எக்ஸாம் ஹாலில் உட்காரும்போது இது பார்த்தெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ப்ராக்டிஸ் வேணும் அதனால இதை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணக்கூடாது பட் இது ரொம்ப ஈஸி ஏன்னா டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போதே 5 வருதா ஸோ தெரியுதா இங்கே பாருங்க நான் ஜூம் பண்ணுறேன் டிஃப்ரென்ஸ் எடுங்க ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் எடுத்தாலே போதும் 5 வருதா 5 வருது இதோட டிஃப்ரென்ஸ் எடுங்க 7 வருது இதோட டிஃப்ரென்ஸ் மறுபடியும் 5 வருது இதோட டிஃப்ரென்ஸ் என்ன வருது 9 19 வருது அப்போ என்னடா இது அப்படின்னு யோசிக்க தேவையில்ல நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா பாருங்க ஃபர்ஸ்ட் 5 ஆட் ஆகுது அடுத்து வேற ஏதோ ஆட் ஆகுது மறுபடியும் 5 ஆட் ஆகுது வேற ஏதோ ஆட் ஆகுது இப்போ மறுபடியும் 5 தானே ஆட் ஆகும் எஸ் அப்போ 48 இந்த லாஜிக்கை வச்சு குயிக்காக அதை போட்டுடலாம் பட் ஏன் இதை கேல்குலேஷன் அப்படின்னு சொன்னா இப்போ உங்களுக்கு இதுவும் டவுட் வரும்ல ஃபர்ஸ்ட் 5 ஆட் ஆகுது அடுத்து வேற ஏதோ ஆட் ஆகுது 5 வேற ஏதோ அது என்ன வேற ஏதோ ஒருவேளை இங்க கொஸ்டின் மார்க் வச்சிருந்தாங்கன்னா அடுத்து வேற ஏதோ என்ன ஆட் ஆகும் அப்படின்னு தோணும்ல அதுக்காக தான் அந்த கேல்குலேஷன் சொன்ன ஒண்ணுமே இல்லை இன்னொரு வாட்டி நல்லா பாருங்க இங்க 7 ஆட் ஆகுதா இந்த 7 எதுனா இதான் அதுக்கு இந்த 5 ஆட் ஆச்சுல்ல அதுக்கப்புறம் என்ன ஆட் ஆகும்னா அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் ஆட் ஆகும் ஓகேவா மறுபடியும் இங்க 5 ஆட் ஆச்சுல்ல அதுக்கப்புறம் என்ன ஆட் ஆகும்னா இந்த முன்னாடி இருக்க நம்பர் ஆட் ஆகும் 19 ஆட் ஆகும் அப்போ மறுபடியும் 5 ஆட் ஆகுதா இதுக்கப்புறம் என்ன ஆட் ஆகும்னா இந்த முன்னாடி இருக்க 43 ஆட் ஆகும் ஆட் ஆச்சுன்னா 8 + 3 1 11 9 91 வருதா அவ்வளவுதான் ஸோ ஆன்சர் ஈஸியாக 48 போட்டுடலாம் பட் அந்த பேட்டர்ன் வந்து ஒரு கேல்குலேஷன் பேஸ் அப்போ இது ஈஸியாக இருக்கு பாருங்க அதனால எல்லாமே கஷ்டமா இருக்காது மிஸ்ஸிங் நம்பர் ராங் நம்பர் நெக்ஸ்ட் நம்பர் என்ன இந்த சீரீஸை பாருங்க விளையாடுங்க அப்படின்னு எது சொன்னாலும் நம்பர் சீரீஸ் ரொம்ப ரெகுலராக கேட்குறாங்க அதே மாதிரி இதுவும் பாருங்களேன் இதுவும் பாருங்க இது நிறைய பேருக்கு ஈஸியாக இருந்திருக்கலாம் இல்லை இப்போ இதில் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஆப்ஷன் எடுத்துட முடியாது இங்கே பாருங்க ரொம்ப சிம்பிள் இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் எப்பயுமே லெட்டரை வச்சு விளையாடுங்க அதான் ஈஸி நான் சொன்னேன்லங்க எழுதி போட்டல ஒரு ஸ்லைடில் அந்த ஸ்லைடை நான் ஞாபகம் வச்சிருக்கேன் அதனால நான் அப்படியே போட்டுறேன் நீங்கள் அந்த ஸ்லைடை பார்த்துக்கோங்க புதுசாக படிக்கிறவங்க எக்ஸுக்கு நேராக 24ன்னு இருந்திருக்கும் அதை எடுத்துக்கோங்க டீக்கு நேராக 20ன்னு இருந்திருக்கும் அதை எடுத்துக்கோங்க பிக்கு நேராக 16 இருந்திருக்கும் எல்லுக்கு நேராக 12 இருந்திருக்கும் அப்போ பாருங்க அந்த பேட்டர்னை பாருங்க 24லேருந்து 4 குறையுது 4 குறையுது 4 குறையுது அப்போ அடுத்து 4 குறைஞ்சா 8 தான் வரும் அப்போ ஆப்ஷன் 8னா என்னது 8னா ஹெச் 8னா ஹெச் அப்போ ஆப்ஷன்ல எல்லாத்துலேயுமே ஹெச் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க அப்போ உங்களால் இதை வச்சு ஃபில்டர் பண்ணவே முடியாது அவுட் ஓகே அப்போ இதை நீங்கள் போடணுமானா போடவே கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சம்மை பார்க்கும்போதே ஆப்ஷனே பார்த்துக்கணும் என்னடா நடுவில் எல்லாமே ஹெச் தான் இருக்கு அப்போ அதை கண்டுபிடிச்சா எல்லாமே ஹெச் தான் இருக்கு அப்போ அதை வச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இது நீங்கள் போடவே கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் போடவே கூடாது பட் இருந்தாலும் உங்களுக்கு புரியறதுக்காக நான் போட்டு காட்டியிருக்கேன் சரியா ஓகே இப்போ எப்படி அடுத்து வருதுன்னு பார்ப்போம் இதை விட்டுருங்க எப்படி அடுத்து வருதுன்னு பார்ப்போம் இப்போ இது ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன் 2க்கு அப்புறம் 4 வருது டபுள் ஆயிருக்கு 4க்கு அப்புறம் 12 வருது ட்ரிபிள் ஆயிருக்கு புரியுதா 2க்கு அப்புறம் இன்டூ 2 போட்டு 4 வருது 4க்கு அப்புறம் இன்டூ 3 போட்டு 12 வருது 12க்கு அப்புறம் இன்டூ 4 புரியுதா நான் சொல்றது எல்லாமே அந்த லாஸ்ட் நம்பர்ஸ் ஒரு கமாக்கு முன்னாடி வருது இல்லை அந்த நம்பர்ஸ் 12 48 அப்போ இதுக்கு அடுத்து என்ன வரும்னா லாஸ்ட்ல இங்க ஹெச் முடிவாயிடுச்சு இதுக்கு அடுத்து என்ன வரும்னா இன்டூ 4 அடுத்து இன்டூ 5 போடுங்க 48 இன்டூ 5 என்ன 200 + 40 240 வரும் சாரி 200 + 40 கரெக்ட் தானே 240 தானே வரும் எஸ் 240 தான் ஆன்சர் நாங்கள் இதில் ஆன்சரே டிக் பண்ணல தெரியல இதில் ஆன்சரே டிக் பண்ணல பட் இருந்தாலும் நான் போட்டுறேன் அஃபிஷியல் ஆன்சர் கீழே அதில் ஆன்சரே கொடுக்கல 240 தான் ஆன்சர் சரியா ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின் இன்டூ 2 இன்டூ 3 இன்டூ 4 இன்டூ 5 அப்போ இதுக்கப்புறம் நான் இதை கண்டுபிடிக்கணுமானா அவசியமே இல்லை ஓகேவா அவசியமே இல்லை பட் இருந்தாலும் எப்படின்னு பார்த்துக்கலாமா என்னதான் வருதுன்னு சும்மா தெரிஞ்சுக்கலாம் 2க்கு அப்புறம் 7 வந்திருக்கு இங்கே எழுதுவோமா 2க்கு அப்புறம் 7 வந்திருக்கு 7க்கு அப்புறம் 14 வந்திருக்கு 14க்கு அப்புறம் 23 வந்திருக்கு அடுத்து என்ன வரும்
இதெல்லாம் எக்ஸாமில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, டைம் இல்லை. 5 6 6 தானே வரும், 7 டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன், 7 இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன், 9. புரியுதாங்க? இப்போ எப்படி போகுதுன்னு புரியுதா? இங்கே பாருங்க, 5 அதை விட இது ஈஸியாக இருக்குல்ல. 5 7 9 அடுத்து 11 ஆட் ஆகும். 11 ஆட் ஆச்சுன்னா 23 + 10 33 34 வரும். கரெக்டாக 30 வரும். ஓ, அதனால தான் இப்படி செக் வச்சுட்டாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் முதல்ல இந்த ஈஸியானதை பார்த்து 34ன்னு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா இதுவும் டையாக இருக்கும், இதுவும் டையாக இருக்கும். எப்படி இருந்தாலும் நீங்கள் டஃப்பாக தான் வச்சுருக்காங்க ஆப்ஷன்ஸ். நல்ல தரமான ஒரு ஆப்ஷன்னு டஃப்பாக இப்படி தான் வைக்கணும். அப்போதான் நல்லா படித்தவங்க ஃபுல்லாக பார்த்து கரெக்டாக போடுவாங்க. ஓகேவா? ஒரு சில பேர் பாதியிலே கடுப்பாய் கிளம்பிடுவாங்க. ஸோ புரியுதா? இப்படி தான் இருக்கணும் ஆப்ஷன்ஸு. நல்ல கொஷின். ஸோ புரியுதா? இப்போ ஆப்ஷன் ஹெச்சும் வரணும், 34ம் வரணும், 240யும் வரணும். ஆப்ஷன் ஏ. ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ புரியுதாங்க? இப்போ கேல்குலேஷனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இவ்வளோ சம்ஸ் நல்லா போடலாம். அடுத்து த மோஸ்ட் அவைட்டட் டஃப் கொஷின்ஸ். இது கண்டிப்பாக எக்ஸாமில் ரொம்ப ரேரான மக்கள் தான் போட்டிருப்பாங்க. ஓகேவா? இது முதல்ல புரியலைங்க. இங்கே பாருங்க, ரீடிங் நானுமே இது வந்து நான் பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே எல்லா கொஸ்டினும் பார்க்குறேன், டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினும் பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு மென்சுரேஷன் கொஸ்டின் நான் பார்த்ததே இல்லை. ஃபீல்டு புக் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சிவில் புக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த மெஷர்மெண்ட்ஸ். இது எப்படி புரிஞ்சுக்கணும்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்க, இங்கே வரைகிறேன். இல்லாட்டி இப்படி வந்துருங்க, எல்லாரும் இந்த பக்கம் வந்துருங்க, ஆப்ஷன்லாம் விடுங்க. ஃபர்ஸ்ட் இதை எப்படி புரிஞ்சுக்கிறதே ஃபர்ஸ்ட் எப்படின்னு பாருங்க. ஃப்ரம் ஏ, அப்போ ஏ ஒரு பாயிண்ட் வைங்க, இதான் ஏ. ஏலேருந்து 50 எல்லாமே மீட்ரு. ஏலேருந்து 50 மீட்ரு போனால் இங்கே ஒரு பாயிண்ட் வருது. அது என்ன பாயிண்ட்லாம் எனக்கு தெரியல. ஏலேருந்து 50 மீட்ரு போனால் ஒரு பாயிண்ட் வருது. அந்த பாயிண்ட்லேருந்து லெஃப்ட் பக்கம் 30 போனால் ஈ வருது. புரியுதா? ஃப்ரம் ஏ போட்டுட்டு மேலே 50 போகணும். ஓகேவா? 50 போயிட்டு அந்த பாயிண்ட்ல நிப்பாட்டி அந்த பாயிண்ட்ல இருந்தால் இது புரியுதா? நான் இதை மறுபடியும் டெலீட் பண்ணிடுறேன், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள். அந்த பாயிண்ட்லேருந்து லெஃப்ட் வந்துச்சுன்னா லெஃப்ட்டு 30 போனால் அப்போ போகலாமா? அந்த பாயிண்ட்லேருந்து லெஃப்ட் 30 போனால் உங்களுக்கு என்ன வருது? இ வருது. இது ஒரு ஷேப், இது ஒரு ரெக்டாங்கிள் நினச்சிக்காதீங்க. இது வந்து இப்படி தான் போகுது. அப்புறம் அதோட ஏரியா கண்டுபிடிப்போம், அந்த ஃபீல்டு எப்படி இருக்குன்னா அப்புறம் பார்ப்போம். இப்போ இ வருது. சூப்பர், லாக் பண்ணுங்க. இப்போ 50 வரைக்கும் வந்துட்டீங்களா? இப்போ 80 வரைக்கும் வாங்க. அதாவது 50 வரைக்கும் வந்துட்டீங்க, 80 வரைக்கும் வாங்கன்னா இன்னும் 30 சேர்த்துக்கோங்க. அப்படி யோசிக்கணும். 80 சேர்க்கணும்னு கிடையாது. இது இங்க இருந்து இங்க 50, இங்க இருந்து இங்க 80னா எக்ஸ்ட்ரா 30 சேர்க்கணும். அடுத்து இங்க வரணும்னா எக்ஸ்ட்ரா 40, இங்க இருந்து இங்க வரணும்னா எக்ஸ்ட்ரா 30. அந்த மாதிரி புரியுதுங்களா? எஸ், அதான் இது ஒரு மாதிரி குழப்பமான ஒரு டயக்ராம். இதை பத்தி யாருக்கும் ரொம்ப ஐடியா இருந்திருக்காது, பட் கேட்டிருக்காங்க. யாராவது ஃபீல்ட் புக்லாம் படிச்சிருந்தீங்கன்னா ஓகே. 30 வந்துட்டு நல்லா பாருங்க, இங்க ஸ்டாப் பண்ணுங்க. 30 எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஸ்டாப் பண்ணி ரைட்ல 50 போனீங்கன்னா 50, அப்புறம் நல்லா பெருசா போடுங்க. ரைட்ல 50 போனீங்கன்னா பி வருதான். ஓகே, அதை வெயிட் பண்ணுங்க. இப்போ 80 வரைக்கும் வந்துட்டீங்க. சி 50 30 80, இது வரைக்கும் 80. அப்போ அடுத்து 40 போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? அடுத்து 40 போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 120 வரும். அது 120 போடக்கூடாது, 40 போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு அங்கேருந்து லெஃப்ட் 20, அங்கேருந்து லெஃப்ட் இது 30யா? அப்போ 20னா இதோட நிப்பாட்டிக்கோங்க. 20 போனீங்கன்னா டி வருதான். டி வருது. ஓகேவா? எஸ், கீழே நோத்திக்கலாமா? பெருசாக போயிட்டே இருக்கு. டி வருது. டி வருதா? இப்போ இது வரைக்கும் 120 வரைக்கும் வந்துட்டீங்களா? அங்கேருந்து 30 புரியுதாங்க? 50 80 120, அங்கேருந்து 30 போனீங்கன்னா உங்களுக்கு 2C, சியோட முடிஞ்சது. அவ்வளோதான். நல்லா பார்த்துக்கோங்க. இது ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது புரிஞ்சாதான் சம்மையை போட முடியும். இப்போ இந்த ஃபீல்டோட ஏரியா கேட்குறாங்க, புரியுதா? அப்போ இதோட மொத்த அளவு எவ்வளோனா எப்படி சொல்லணும்னா, இது எங்கெங்கேயோ போகுது பாயிண்ட்ஸ். இங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணுங்க, இங்கேருந்து இங்கே ஒரு ஜாயின் பண்ணுங்க, இங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணுங்க, இங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணுங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு ஷேப். இது எப்படி சார் ஏரியா கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப சிம்பிள். இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு பீஸா வைங்க. இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இதெல்லாம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 2 பீஸு. இது 3வது பீஸு. இதை வந்து என்ன பண்ணுங்க, இப்படி பிரிங்க. இப்படி பிரிச்சிங்கன்னா இந்த 30 பிரிங்க. இது வரைக்கும் 20, இது வரைக்கும் 20, இது அப்போ என்ன வரும்? 10. ஏன்னா மொத்தம் 30னா இது 20, இது 10. ஓகேவா? அப்படி பிரிச்சிருங்க. அப்படி பிரிச்சுட்டா இது ஒரு ரெக்டாங்கிள் ஆயிடுது. ஸோ இது வந்து 4வது பகுதி. ஓகேவா? இது வந்து 5வது ஒரு ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது ஒரு 6வது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்பா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இப்படி தான் ஏதோ ஃபீல்டு ஒர்க்லாம் பண்ணுறாங்க. அதை நம்மள குரூப் 4 எக்ஸாமில் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, பட் இதை பண்ணால் எவ்வளோ டைம் ஆகுது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே எவ்வளோ டைம் ஆகுது. ஓகே, எஸ். இப்போ இதை கேல்குலேஷன். இப்போ இந்த டயக்ராம் வேணாம் இல்லைங்க, இந்த டயக்ராம் வேணாம், நான் இதை வச்சு தான் கேல்குலேஷன் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிள், நான் குயிக்காக போடுறேன். இந்த மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்தாங்கன்னா என்னங்க ஏரியா?
இது பேஸோட அளவு, இது ஹைட்டோட அளவுனா என்ன ஃபார்முலா? ஏரியாவோட ஃபார்முலா half base into height. சிம்பிள். இதை வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். அப்போ பீஸ் ஒன் எடுத்துக்கோங்க. பீஸ் ஒன் எடுத்துக்கோங்க. என்ன ஏரியா வரும்? half பேஸ் என்ன? இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் 50ன்னு வச்சுப்போம். ஹைட் என்ன வரும்? ஹைட்னா இது ஃபுல்லாக 50, 30, 80. அவ்வளோதான். இது அப்புறம் கேல்குலேஷன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அடுத்து 2 பீஸ் 50 பேஸ், ஹைட் வந்து 70 வருதா? 40, 30, 70. half 50, 70. கரெக்டா? 70. இப்போ தேர்ட் பீஸ் எடுத்துக்கலாம். 20, 30. half 20, 30. ஃபோர்த் பீஸ் எடுத்துக்கலாம். ஃபோர்த் பீஸ் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஆயிடுச்சு. அப்போ சிம்பிளானது. ரெக்டாங்கிளோட ஃபார்முலானது லென்த் இன்டு பிரெத். அப்போ ரெக்டாங்கிள் அப்படின்னு பார்க்கும்போது லென்த் எவ்வளோ வருது? நீட்டாக இருக்கிறது தான் லென்த்து. 40, 30, 70. 70 இஸ் லென்த்து. 70 இஸ் லென்த்து. பிரெத்து வந்து ரெக்டாங்கிள்ன்றது இதோட முடியுது. அப்போ இந்த 20 தான் எடுத்துக்கணும். 20. ஓகே. 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்க 5ன்றது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். பேஸ் 10, ஹைட் வந்து 70. ஹைட் வந்து 70. half பேஸ் இன்டு ஹைட். அப்போ போயிட்டே இருக்கா? இந்த சம்மெல்லாம் ட்ராப்புங்க. இதை யோசிச்சாலே டைம் ஆயிரும். விட்டு போயிட்டே இருக்கும் இந்த சம்மெல்லாம். பட் சும்மா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்த குரூப் 2 வருது, அடுத்த குரூப் எக்ஸாமுக்கு இது மாதிரி கேட்டா அட்லீஸ்ட் ஈஸியா கேட்டா ஒரு 2 பாயிண்டோட நிப்பாட்டினா போடலாம்ல. ஸோ லாஸ்ட் 6th பார்ட் வந்து ஹாஃப் பேஸ் எவ்வளோ? 30, ஹைட் 50. ஹாஃப் பேஸ் 30, ஹைட் வந்து 50. ஸோ இப்போ நான் அதை குயிக்காக சால்வ் பண்ணி ஆன்சர் வருதான்னு செக் பண்ண போகிறேன். ஸோ குயிக்காக சால்விங் மல்டிப்ளிகேஷன் டக்குன்னு பண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஃபாலோ பண்ணிக்கிங்க. என்னங்க வரும்? 2ஆல் அடிச்சிங்கன்னா இது வந்து இல்லைனா 4000 வருதா? 40, 400, 4000. 4000 பாதி பண்ணால் 2000. 3500 பாதி பண்ணால் 1750. கரெக்டு தானே? எஸ். 600 பாதி பண்ணால் 300. 1400. 700, 350. 1500 பாதி பண்ணால் 750. கரெக்டா? எஸ், கரெக்ட். ஆட் பண்ணலாமா? எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? ஸோ ஆட் பண்ணும்போது 0, 0, 0, 0, 0, 5, 5, 10, 15, மீதி 1, 8, 11, 15, 17, 18, 18 plus 7, 25, 2, 4, 5, 6. எப்பா 6550. செக் பண்ணிடலாமா? கடவுளே நீங்க சொல்றது எனக்கு புரியுது. எஸ், கால்குலேஷன் ரொம்ப முக்கியம். கான்செப்ட் ரொம்ப டெட்லியான ஒரு கொஸ்டின். 6550 கரெக்ட் ஆன்சர். ஓகே, கரெக்ட் ஆன்சர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவோட லாஸ்ட் கொஸ்டினுக்கு வந்துட்டோம். இது ஒரு டஃப் கொஸ்டின் தான். டஃப்ன்ற போது உங்களுக்கு ஸ்கூல்ல இருக்க டிவிஷன் அல்காரிதம் அப்படின்ற ஒரு பெரிய கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இதை போட முடியும். இது வந்து இந்த ஒரு ஷார்ட்கட் அப்படிலாம் நம்ம யோசிக்க முடியாது. இந்த மாதிரி 2 பாலினாமியல், ஆக்சுவலாக இது HCF சம் தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். HCF தான், ஆனா வந்து நம்பர்ஸுக்கு HCF கண்டுபிடிக்கிறது நம்ம ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். பட் 2 பாலினாமியல்ஸ் இந்த மாதிரி டிகிரி 3 வச்சு வருது இல்லையா, அதாவது x³ இந்த மாதிரி டிகிரி அந்த ஆர்டர் 3 வர்றதெல்லாம் உங்களுக்கு வந்து பாலினாமியல்ஸ்ல போடணும். கஷ்டம் அது. ஓகேவா? கஷ்டம்னும் போது ஸ்டெப்ஸ் தான் போடணும். அது வந்து நம்ம வந்து டிவிஷன் அல்காரிதம்னு ஒரு மெத்தட்ல தான் போடுவோம். வேற எந்த மெத்தடும் பெருசா ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா? அதாவது என்ன கான்செப்ட்ன்றதை சொல்றேன். ஸோ தட் இந்த மாதிரி என்ன சம்பந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, 2 பாலினாமியலையும் கம்பேர் பண்ணுங்க. எந்த பாலினாமியலுக்கு டிகிரி அதிகமா இருக்குன்னு பாருங்க. இப்ப இது எக்ஸுக்கு கியூப் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் கியூப் தான் இருக்கு. அப்ப ரெண்டுத்துக்குமே டிகிரி 1 தான். ஏன்னா எதுக்கு டிகிரி இப்ப இப்படி போடணும்? டிவிஷன் அல்காரிதம்னா இப்படி போடணும், இப்படி போட்டு டிவைட் பண்ணணும். ஓகேவா? இப்ப டிகிரி வந்து இதுக்கு அதிகம் இது கம்மினா எதுக்கு அதிகமா உள்ள போட்டுட்டு கம்மியா வெளில போடணும். புரியுதா? அப்படி பண்ணணும். ரெண்டுமே ஒருவேளை ஒரே டிகிரி அப்படின்னா கோஎஃபிஷியன்ட்டை பார்க்கணும். இங்கேயும் எக்ஸ் கியூப் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் கியூப் இருக்கு. பட் இது கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கு, இது கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குன்னா இந்த 2 தூக்கி உள்ள போட்டுறணும். இந்த பாலினாமியலை தூக்கி உள்ள போடணும். உள்ளே வெளியே தான். ஓகேவா? அவ்வளவுதான். இதை தூக்கி உள்ள போட்டுறணும், இதை தூக்கி வெளில போட்டுறணும். புரியுதா? இப்ப டிவைட் பண்ணணும். இப்போ எப்படி டிவைட் பண்றது? ரொம்ப சிம்பிள். இங்க 2x³ இருக்கு, இங்க ஒரே ஒரு x³ இருக்கு. அப்ப 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு உள்ள வந்து 2 வந்துடும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ 2 × x³ 2x³ மேட்ச் ஆயிடும். ஸோ 2 + x² - 2x + 4. ஸோ அப்படியே பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் அப்படியே மல்டிப்ளை பண்ணி உள்ள போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணுவீங்க? நெக்ஸ்ட் ஸ்கூல்ல இதெல்லாம் படிச்சிருக்கீங்க, டிவிஷன்லாம். இப்போ இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாதான் இது கேன்சல் ஆகும். மைனஸ் பண்ணுங்க. அப்ப மைனஸ் பண்ணும்போது இது மைனஸ் ஆகும். ஸோ -7x². இது பிளஸ் ஆகும், +7x. இது மைனஸ் ஆகும், -7. இப்போ என்ன கான்செப்டா நோட் பண்ணிக்கங்க. என்ன கான்செப்ட்னா, ரிமைண்டர் எப்ப 0 வருதோ, அப்பதான் நீங்க நிப்பாட்டணும். இந்த டிவிஷன் அல்காரிதம் மெத்தட அப்பதான் நிப்பாட்டி
எப்ப ரிமைண்டர் 0 வருதோ அப்ப டிவைசர் போட்டீங்கல்ல, இந்த இடத்துல ஒண்ணு போட்டீங்கல்ல, அதான் ஹெச்சிஎஃப். அதான் ஹெச்சிஎஃப். ஓகேவா? இந்த மாதிரி பண்ணணுங்க. டிவிஷன் இல்லாதனால பண்ணணும். எது டிகிரி பெருசோ அதை உள்ள போடணும், இல்லை டிகிரி சேமா இருந்தா எது கோஎஃபிஷியன்ட் பெருசோ அதை உள்ள போட்டு இது பண்ணி ரிமைண்டர் 0 வர வரைக்கும் இது பண்ணணும். அதனால தான் இது டஃப்னு சொல்றேன். 0 வந்துச்சா? வரல. அப்ப என்ன பண்ணணும்னா அடுத்த ஸ்டெப்ல இதே மாதிரி இன்னொன்று புதுசா போடணும். போட்டு நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் பெருசா உள்ள போட்டு சின்னதை வெளில போட்டீங்க. இப்ப இது ரெண்டும் ஆயிடுச்சு. இது ரெண்டுத்துக்கும் தான் கேம். இது போயிடுச்சு. இதை கேன்சல் பண்ணிட்டீங்க, போயிடுச்சு. ஓகேவா? ரிமைண்டரை வெளில போடணும். ஏன்னா இதோட டிகிரி 2, இதோட டிகிரி 3. அப்ப அடுத்ததுல இதை உள்ள போடணும், இதை வெளியே போடணும். இப்படி வெளியே போடும்போது நீங்க இந்த எக்ஸ்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். இந்த -7 காமனா இருக்கு பாருங்க, அதை எடுத்துருங்க. இருந்தா இருக்கலாம், பட் காமனா இருக்கிறத எடுத்துடலாம். -7 எடுத்துட்டா என்ன வரும்? அழகா x² - x +7 +1 வந்துருமா? ஏன்னா நான் -7 வெளில எடுக்கிறேன். அப்ப இந்த கான்ஸ்டன்ட்லாம் கண்டுக்கவே தேவையில்ல, அதெல்லாம் விட்டுறலாம். அப்ப நீங்க இதை பண்ணும்போது x² - x +1 வெளில போட்டு இதை அப்படியே உள்ள போட்டுடணும். புரியுதா உங்களுக்கு? இது உள்ள வந்துடும். இப்ப இவன் பெரியவன், இவன் சின்னவன். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இவன் பெரியவன் ஆயிட்டான், இவன் சின்னவன் ஆயிட்டான். இப்படி போட்டுடணும். இப்ப அடுத்த ஸ்டெப் அதே மாதிரி பண்ணி பார்க்கணும். 0 வந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி டிவைசர் தான் ரிமைண்டர். இப்படி போகுங்க. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கு. அதான் ஆப்ஷன்ஸ் தான் கிங்னு நம்ம ஒரு வீடியோவை போட்டிருக்கோம். எப்பயுமே ஆப்ஷன்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல முக்கியம். ஆப்ஷன்ல பார்க்கும்போது இவன் அப்படியே இருக்கான் பாருங்க. ஆப்ஷன்ல x² இருக்கான். அப்ப நீங்க நினைக்கலாம், ஒருவேளை இதை போட்டு 0 வந்திருக்குமோ அப்படின்னு. ஒருவேளை வரலன்னா அப்படி கூட தோணும். இப்போ மற்ற ஆப்ஷனை பாருங்க. இங்கேயும் x² தான் இருக்கு, இங்கேயும் x² தான் இருக்கு, இங்கேயும் x² தான் இருக்கு. புரியுதா? அப்ப இங்கேயும் எல்லாம் பாருங்க. இந்த வேல்யூவே கூட இருக்கு பாருங்க. -x² +7x -7 இது கூட இருக்கு. அதனால தான் சொன்னேன், எப்பயுமே மைனஸை வெளில இந்த கான்ஸ்டன்ட் காமனா இருந்துச்சுன்னா அதை வெளியே எடுத்து அதை தூக்கிடணும். ஓகேவா? அப்ப எல்லாமே x² தான் இருக்கு. அப்ப இந்த ஸ்டேஜ்லயே உங்களுக்கு ரிமைண்டர் 0 ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? ஏன்னா ஆகல்னா என்ன இருக்கும்? மேட்ச் பண்ணிருப்பீங்க. ஓகே, x² போய் ஆன்சர் சம்திங் எக்ஸ்ல வந்திருக்கும். அடுத்த வாட்டி அதை ரிமைண்டர் அதை டிவைசர் போட்டிருப்பீங்க, எக்ஸ் டிவைசரா போட்டிருப்பீங்க. பட் இந்த ஸ்டேஜ்லேயே முடிஞ்சதுனாலதான் x² உங்களுக்கு ஆன்சர்ல எல்லாத்துலயுமே x² வருது. அப்ப இதுதான் இந்த டிவைசரோட ஆன்சர் முடியுது. பட் ஸ்கூல் ஸ்டெப்ஸை போகணும்னா நம்ம போட்டு டிவைசர் 0 வர வச்சு காட்டலாம். யூடியூப்ல அதுக்கும் வீடியோஸ் இருக்கு. 10th மேக்ஸ்ல சொல்லி தந்துருப்பாங்க. பட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நீங்க இதை பார்த்தே சுதாரிச்சுக்கணும். இதான்ப்பா இருக்குது. அப்ப ஆன்சர் இதான். ஸோ 1 மார்க் உங்களுக்கு குயிக்கா வேணும்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பண்ணி ஆகும். அப்ப இது மாதிரி தான் எல்லாமே இருக்கு. x² தான் இருக்கு. அப்ப இதான் இது ரிமைண்டர் 0 வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த டிவைசர் தான் HCF. இது டிவிஷன் அல்காரிதம், ஒரு மெத்தட். கொஞ்சம் போரிங் மெத்தட் தான் இது. உங்களுக்கு 1 மார்க் வேணும்னா இது போட்டு தான் ஆகணும். சரியா? இந்த மாதிரி நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா பண்ணலாம். பட் குரூப் 4 லெவல் எக்ஸாம்ல இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கவில்லை யாருமே. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டினோ இல்லை இந்த மாதிரி கொஸ்டின் இதெல்லாம் டஃப். அதனால இது ரெண்டுமே அட்டன் பண்ணலனாலும் மனவேதனைப்படாதீங்க. யூ ஆர் ஓகே, யூ ஆர் அ நார்மல் ஹியூமன் பீயிங் தான். சரியா? பட் இதெல்லாம் வந்து கால்குலேஷன்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கனால இதெல்லாம் போடலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் டஃப்பாக இருந்தாலும் கொஞ்சம் கால்குலேஷன்ல ஸ்ட்ராங்கா இருந்தால் நீங்க போடலாம். இதெல்லாம் அதே மாதிரி கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா நீங்க அதெல்லாம் போட்டிருக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதெல்லாம் கால்குலேஷன் தான். கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா இதெல்லாம் போடலாம். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்குங்க. ஓகேவா? இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னபடி அனாலிசிஸ் தான் ரொம்ப முக்கியம். டஃப் கொஸ்டினும் இருக்கும், ஈஸி கொஸ்டினும் இருக்கும். ஓகேவா? பட் நம்மளுக்கு தேவை அனாலிசிஸ் தான். நான் பண்ண அனாலிசிஸ் இருக்கு. உங்களுக்கு ஈஸி கொஸ்டின்ஸ், ஃபார்முலா, கான்செப்ட், கால்குலேஷன் இதை மட்டும் நீங்க போட்டாலே, டஃப் கொஸ்டினை விட்டுட்டு போட்டாலே ஆல்மோஸ்ட் ஒரு 20 ஷுவரா போட்டுடலாம். ஓகேவா? இதெல்லாம் முக்கியமான டாபிக்ஸா பார்க்கப்படுது. இதை நீங்க ரெகுலரா பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் முக்கியமா வந்திருக்கு. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல டிஎன்பிஎஸ்சி இன்னும் நல்லா படிக்கணும், ஏதாவது நம்ம பண்ற கோர்ஸை பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ரீச் பண்ணுங்க. சரியா? இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ரீச் பண்ணுங்க. நம்மளோட டிஎன்பிஎஸ்சிக்கு எப்படி நம்மளோட கோர்ஸ் யூஸ் ஆகுன்றதை டீட்டெயிலாக சொல்லுவோம். சரிங்களா? ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா லென்த்தி வீடியோவில் நீங்க தர கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு பூஸ்ட். இது உண்மையிலேயே உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்து ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அது இந்த ஒரு 1 hour 2 hour நாங்கள் போட்ட எடிட்டிங்லாம் சேர்த்து போட்ட எஃபர்ட் வந்து எங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 25 கொஸ்டின் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருந்துச்சு, எது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மற்ற ஆஸ்பிரன்ஸ் பார்த்திருந்தாலும் நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஃபீட்பேக்னாலும் கொடுங்க, நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் எக்ஸாம்ஸ்.